நாங்கள் இன்னைக்கு பார்க்க இருக்கிற விடயம் பிள்ளைகள் கடந்த கால வினாக்களில் வினாபத்திரங்களை வந்து கேள்வி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது கடந்த காலத்துல வந்த பாஸ் பேப்பருக்குரிய வினாக்கள் அதுக்குரிய விடைகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இதுவரை பார்த்த விடயங்கள்ல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அது சம்பந்தமாக நீங்கள் கேட்கலாம். ஆகவே ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா பிள்ளைகள்? ஏதாவது நான் கதைக்கிறது விளங்குதா பிள்ளைகள்? கேக்குது சார். கேக்குது. ஓகே ஓகே. மற்ற டிவைஸ்ல நான் இந்த உங்களோட ஸ்லைட்ஸ் ஷேர் பண்ண வேணும். அதையும் செட் பண்ணத்தான் இருக்கிறேன். அதை செட் பண்ணி கொண்டு நாங்கள் போவோம். அப்ப நீங்கள் பார்த்த விடயங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா, உங்களுக்கு கேட்க வேண்டியதா இருந்தா சொல்லுங்க. ஏதாவது இருக்குதா உங்களுக்கு கேட்க வேண்டியது விடயங்கள் ஏதாவது? சார் ஏற்கனவே ஒரு ஆள் கேட்டதுதான் சார், ஆனா எனக்கு இன்னும் அதுல தெளிவில்லாம இருக்கு. அதனால மறுபடியும் அந்த கேள்வி கேட்கிறேன். என்னடா இப்ப நாங்க இது சொல்றது இருக்குதானே சார், ஜப்பான் என்ன அந்த ரேட் மாறாம, இப்ப டொலர்ஸ் வந்து அவ்வளவு தூரம் மாற்றம் அடைக்க ஜப்பான் என்ன ஸ்ரீலங்காவுக்கான ரேட் மட்டும் ஏன் அந்த பெரிய அளவு மாற்றத்தை மாறலங்கிறது எனக்கு இன்னும் அது தெளிவாகுது இல்ல சார். பாருங்க என்னன்னு சொன்னா, அவைகள் வந்து என்ன சொல்றாங்க, அவங்களோட ஜப்பான் நாட்டு நாணயத்தினுடைய நாணய மாற்றத்தை எப்பொழுதும் ஒரே மாதிரி குறைந்த மட்டத்துல வச்சிருக்கணும். குறைந்த மட்டத்துல வச்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் வந்து இப்ப அதாவது அது சொல்றது எப்படின்னு சொன்னா, அத சொல்றது வந்து நாணயத்தை அந்த மதிப்பிறக்கம் செய்த மாதிரி வச்சிருக்கணும். நாணயம் வந்து மதிப்பிறக்கம் செய்யப்பட்டிருக்குது. நாணயம் மதிப்பிறக்கம் செய்யறோம்னு சொன்னா, ஒரு நாட்டு நாணயத்தை வந்து அந்த நாட்டு அரசாங்கம் திட்டமிட்டு குறைக்கும் நடவடிக்கை தான் காணப்படும். அது வந்து அதாவது தங்கள் நாட்டு நாணயத்தை வந்து ஏனைய நாட்டு நாணயத்தோட அதாவது நாணய மாற்றத்தை குறைத்து வைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இலங்கை ரூபாவோட ஒப்படைக்க வந்து 2 ரூபாய் அப்படிதான் போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போகுது. அதாவது வந்து அது எப்படி சொல்லுவோம்னு சொன்னா, ரைட், அந்த என்ன காரணம் என்ன சொன்னா பாருங்க, இப்ப நாங்கள் ஒரு ஜப்பான் பொருளை நாங்கள் வாங்கிக்க, அதாவது அந்த ஜப்பான் நாட்டு நாணயம் வந்து எங்களுக்கு மலிவா இருக்குது. என்ன காரணம் என்று சொன்னால், அதுல வந்து அந்த நாட்டு நாணயத்தை வந்து ஏனைய நாட்டு நாணயத்துக்காக வந்து விலை, அதாவது அதுல பெருமதி குறைத்து வைத்திருக்காது. அதாவது ஒரு நாட்டு நாணயத்தினுடைய பெருமதியை அந்நிய நாட்டு நாணயத்துக்கு எதிராக வந்து திட்டமிட்டு குறைக்கும் நடவடிக்கை சொல்வது நாணய மதிப்பிறக்கம். ஆகவே இவ்வாறு மதிப்பிறக்கம் செய்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு வந்து கேள்வி வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் மிகவும் உயர்வாக இருக்கு. அதாவது பாருங்க, இப்ப நாணய மதிப்பிறக்கம் இருக்கின்ற பொழுது அந்த நாட்டு பொருட்களுக்குரிய விலை உலக சந்தையில வந்து மிகவும் மலிவாக காணப்படும். இப்ப பாருங்க, எங்களுடைய நாட்டு நாணயத்தை பாருங்க, எங்களுடைய நாட்டு நாணயத்தின் பெறுமதி வந்து வீழ்ச்சி அடைந்து போகுது வெளிநாட்டு நாணயத்துக்கு வந்து. அப்ப வீழ்ச்சி அடைந்து போகின்ற பொழுது எங்களுடைய நாட்டு பொருட்களினுடைய விலை உலக சந்தையில மலிவாக காணப்படும். உதாரணத்துக்கு பார்ப்பேன், இப்ப ஒரு டாலர் வந்து 150 ரூபாய் இருக்கின்ற பொழுது, 150 ரூபாய் இருக்கின்ற பொழுது ஒரு கிலோ ஒரு கிலோ தேயினுடைய விலை வந்து 300 ரூபான்னு தான் எடுத்துக்கொள்ளும். 300 ரூபான்னு சொன்னார். ஆகவே 300 ரூபாய் இருக்கின்ற பொழுது அந்த உலக சந்தையில வந்து எங்கட தேயிலின் விலை அல்லது கோப்பின் விலை வந்து $10 காணப்படும். என்னன்னு சொன்னால் $1 = 150 சொல்றீங்க நாங்கள். ஆகவே 300 ரூபாய் பெறுமதியான உள்நாட்டு பொருள் வெளிநாட்டுல $2 காணப்படும். $2 வந்து காணப்படும். ஆனா எங்களுடைய நாட்டு நாணயமானது இது அந்நிய நாட்டு நாணயத்துக்காக வந்து வீழ்ச்சி அடை, அதாவது நாணயம் மதிப்பிறக்கம் செய்யப்படுது அல்லது பெறுமதி வீழ்ச்சி அடைகின்ற பொழுது இப்ப பாருங்க 200 ரூபாய் போகுது. 200 ரூபாய் போய்க்க 300 ரூபாய் பெறுமதியான பொருள் உலக சந்தையில எவ்வளவா இருக்கும்னு சொன்னால் $10 விட குறைவாகத்தான் இருக்கு. $1.5 வாங்கலாம். ஆகவே நாங்கள் $2 நாங்கள் உலக சந்தையில் வித்து நாங்கள் போன தடவை. இப்ப பாருங்க, டாலருடைய பெறுமதி வீழ்ச்சி அடைந்த பிறகு, அதாவது ரூபாய் பெறுமதி வீழ்ச்சி அடைந்த பொழுது நாணய மாற்றீடு வந்து ஒரு ரூபாய் வந்து ஒரு டாலர் வந்து 200 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. ஆகவே 300 ரூபாய் பெறுமதியான பொருளை நாங்கள் உலக சந்தையில் விற்க அதனுடைய பெறுமதி வந்து 1.5 காணப்படும். அதாவது 300 ரூபாய் பெறுமதியான பொருள் இப்ப தற்பொழுது வந்து 1.5 வந்து காணப்படும். ஆனா கடந்த காலத்துல வந்து $10 காணப்பட்ட எங்களுடைய ஏற்றுமதி பொருள் இப்ப வந்து
1.5 காணப்படும். ஆகவே ஏற்றுமதி பொருட்களின் விலை வந்து உலக சந்தையில மலிவாக காணப்படும். இவ்வாறு மலிவாக காணப்படுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த ஏற்றுமதி பொருளுக்கான கேள்வி வந்து உலக சந்தையில் அதிகமாக காணப்படும். ஆகவே ஏற்றுமதி அதிகமாக காணப்படும் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜப்பான் என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த ஜப்பான் என்ன பெறுமதி வந்து குறைந்த மட்டத்துல ஸ்டேபிளாகத்தான் போயிடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜப்பான் வந்து உலக சந்தையில வந்து பாரிய அளவு செல்வாக்கு செலுத்துது. ஆனா சொன்ன மாதிரி இந்த குறைந்த மட்டத்துல வைத்திருக்குது. மேலதிகமா நான் வடிவாக கேட்டுதான் சொல்லப்படுது சம்பந்தமா. இப்ப நானும் கேட்கணும் உங்களுக்கு கேட்டுக்கிறீங்கள். நான் நினைக்கிறேன் வந்து இந்த உலக சந்தையில வந்து ஜப்பான் ஏற்றுமதி பொருட்களுக்கு வந்து உலக சந்தையில வந்து விலை குறைவாக கிடைக்கக்கூடிய வகையில அதான் மலிவாக இருக்கணும்ன்றதுக்காக தான் இவர்கள் வந்து இந்த குறைந்த பெறுமதியில அந்த விலையை நான் நினைக்கிறேன். ஆகவே சம்பந்தமா நான் நேரடியாக வந்து நான் இந்த பார்த்துட்டு கேட்டு சொல்றேன் உங்களுக்கு சம்பந்தமா. நீங்க இல்ல சொல்லுங்க, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வேற கேட்க வேண்டியிருக்கா? ஓகே சார். அதுல என்ன மாதிரி ஓம் சார் அது ஓகே. ஆனா அதுல தோணுனது என்னன்னு சொன்னா சார், இப்ப நாங்க அதே இப்ப எங்களுக்கு $1 இவ்வளவு அளவு மாற்றம் வருதுன்னா அப்ப எண்லையும் அதே அளவு மாற்றம் வரும் தானே. அப்ப அததான் யோசிச்சேன்னா இப்ப என்னக்கும் நான் கேட்கிறேன். கேக்குதா சார்? நீங்க சொல்ற சரி என்னடா. ஆனா கேக்குது நீ சொன்ன மாதிரி பாப்ப வடிவா இருக்க நாங்கள் அதுக்குரிய விட நான் சரியா தெரிஞ்சு போட உங்களுக்கு சொல்றேன். அடுத்த கிளாஸ்ல பாக்குறேன். அநேகமா இப்ப நாங்கள் பார்ப்போம். அதுல நான் வந்து ஜப்பான் சம்பந்தமான அதோடைய ஏன் அந்த நாணய மாற்றீதமா வந்து மதிப்பிறக்கம் செய்யப்பட்டிருக்குது, அதனுடைய விலை எவ்வாறு குறைவாக இருக்குன்னு சொல்லி அடுத்த வகுப்பு உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு மேலதிகமா சொல்றேன். அநேகமா ஒரு நாணயத்தினுடைய நாணய மதிப்பு, அதாவது ஒரு நாணயத்தினுடைய பெறுமதி மதிப்பிறக்கம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த நாட்டுக்கு நன்மைகளும் இருக்குது. பாருங்க, இலங்கை ரூபாவின பெறுமதி டாலருக்கு எதிராக வீழ்ச்சி அடைகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் இலங்கை பொருட்கள் வந்து உலக சந்தையில பார்த்தீங்கன்னு சொன்னால் மலிவாக காணப்படுகின்ற பொழுது இலங்கை பொருட்களுக்கான கேள்வி உலக சந்தையில கூடும். ஆகவே ஏற்றுமதிகள் அதிகரித்து ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை நாங்கள் வடிவா பயன்படுத்த வேண்டும். அதே வேளையில வந்து அந்த உல்லாச பயணிகள் வந்து இலங்கைக்கு வர விரும்புகிறோம். ஏன்னு சொன்னால் இலங்கைக்கு வந்தால் தங்கள் $1 நாங்கள் போன தடவை கொண்டு வந்து இலங்கையில் மாத்திக்க $150 கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப வந்து $1 இலங்கை கொண்டு வரைக்க 200க்கு மேற்பட்ட ரூபாய் வந்து கிடைக்கும். ஆகவே இலங்கைக்கு வாரது வந்து அவர்களுக்கு மிகவும் மலிவாக காணப்படுது. உல்லாச பயணிகள் வந்து இலங்கைக்கு வந்தால் அவர்களுக்கு வந்து செலவு குறைவாக காணப்படுது. அதாவது குறைந்த வெளிநாட்டு நாணயத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு நிறைய உள்நாட்டு நாணயம் கிடைக்கும். எனவே அதை பயன்படுத்தி தங்களுடைய தேவைகளை வந்து இங்கே பூர்த்தி காணப்படும். ஆகவே நாணய மதிப்பிறக்கமானது ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றது. அதே போல வந்து அந்நிய செலாவணி சம்பாத்தியத்தை வந்து நாங்கள் கவரலாம். எப்படின்னு சொன்னா சுற்றுலாத்துறை ஊடாக வந்து கவரலாம். ஆனா அதுக்கு நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வாறு நாங்கள் சாதகமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய இந்த மதிப்பிறக்கத்தை வந்து அவ்வாறு பயன்படுத்தினால்தான் எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் முன்னுக்கு கொண்டு போகலாம். ஆகவே நாங்கள் எங்கள் நாணயம் வந்து பெறுமதி வீழ்ச்சி அடைந்ததுக்காக நாங்கள் இதை நாங்கள் சாதகமாக பயன்படுத்தாவிட்டால் எங்களுடைய பேலன்ஸ் பேமெண்ட் வந்து மேலும் பிரச்சனை காட்டும். ஆகவே நாணய மதிப்பிறக்கமும் ஒரு வகையில பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக காணப்படும். ஏனென்று சொன்னால் எங்களோட ஏற்றுமதி பொருட்கள் இதுல வந்து உலக சந்தையில மிகவும் மலிவாக காணப்படும் என்று தான் சொல்வேன். அதேபோல நாங்கள் கடந்த காலத்துல வந்த வினாக்களை நாங்கள் பார்ப்போம். இருக்கா உங்களுக்கு வந்து பேப்பர்ல வந்து பாஸ் பேப்பர் வந்து போடப்பட்டிருக்கு. அவங்களோட பேப்பர்ல இது வந்து உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து பாஸ் பேப்பர் போட்டிருக்கீங்களா? பாத்துனீங்களா? ஹலோ
ஆஹ் ஒரு 3 வருஷம் போட்டிருந்தது சார். லாஸ்ட் இயர் போடப்பட்டில்ல, கொஞ்சம் பழசு தானே இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து என்ன அது கோடு படையல் சார் ஆங்கிலத்துல கிடக்குது பார்த்தேன் நான். அது லாஸ்ட் எந்த எந்த இயர் பேப்பர் பார்த்து நீங்க கடத்தியா நீங்கள்? செப்டம்பர் பார்த்தீங்களா? செப்டம்பர் பேப்பர் கிடைச்சதா உங்களுக்கு? 2019 செப்டம்பரா சார்? ஓ 19 செப்டம்பர் தான் கிடைச்சது போல. இது இந்த பேப்பர் இது வந்து இது 19 செப்டம்பர். எஸ் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து இங்கிலீஷ் பேப்பர் தானா? 19 செப்டம்பர் 17. இது தெரியுதா உங்களுக்கு? பழசுதான் கிடக்குது. 90 என்னிடம் வந்து இங்கிலீஷ் பேப்பர் கிடக்குது. காப்பி இது கண்டிக்கிறேன். அது தமிழ் இது காப்பி நாங்கள் அனுப்பிடலாம். அப்போ நான் பார்ப்போம் இருக்கா இந்த மந்த கேள்வியை பார்த்துட்டு போவோம் இருக்கா. செப்டம்பர் கேள்வி பார்த்தீங்களா அப்படியா நீங்கள்? செப்டம்பர் கேள்வி பார்த்துட்டீங்களா? 2019 செப்டம்பர் கேள்வி பார்த்த நீங்களே? இல்ல சார், பார்க்கலையே. 19 செப்டம்பர் எப்படி மேக்ஸிமம் பண்றது? விளங்குதா? அந்த பார்க்க விளங்குது அதுல உங்களுக்கு? இதுல பேப்பர் விளங்குதா அதுல உங்களுக்கு? பேப்பர் விளங்குது. இதுல கேள்வி பார்க்கலாம். இது வந்து 19 செப்டம்பர் பேப்பர். இது 19 செப்டம்பர் பேப்பர். தமிழ் பேப்பர் நான் கேள்வி வாசிப்பீங்களா? கேள்வி விளங்குதா? தமிழ் பேப்பர் இருக்குது, வாசிக்கணும். Number 1, NCQ part 2 for தமிழ் பேப்பர் இருக்கு, காப்பி தான் என்ன போல இருக்கு. part 2 வாசிக்கணும். இதுல பாருங்க, அது ஸ்டேட்மெண்ட் தரப்பட்டிருக்குது உங்களுக்கு. இங்க அது உங்களுக்கு தெரியும் தானே, உங்களை வாசிக்கலாம். அதாவது பயன்பாட்டாளர் நம்பிக்கையின் அடிப்படையிலான பொதுவான ஏற்புத்தன்மை என்பது பணம் தனது உத்தரசித்த சேவை வழங்குவதற்காக மிக முக்கியமான பண்பாகும். அப்படியே ஸ்டேட் தரப்பட்டிருக்குது. அதுல முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது கேள்வி பார்த்திருக்கீங்க. What are the key function that money perform to facilitate user needs என்று போட்டிருக்காங்க. அதாவது பயன்பாட்டாளர் தேவைகளை வசதிப்படுத்தும் வகையில் பணம் மேற்கொள்ளும் பிரதான தொழிற்பாடுகள் யாவை என்று சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. அதாவது பணத்தினுடைய தொழிற்பாடு சம்பந்தமாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறேன். பணத்தினுடைய தொழிற்பாடு, பணத்தினுடைய பிரதான தொழிற்பாடு என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. பணத்தின் தொழிற்பாடு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே? என்னென்ன தொழிற்பாடு சொல்லுவீங்க? என்ன தொழிற்பாடு இருக்கு பணத்தின் தொழிற்பாடு? சொல்லுங்க பள்ளியில், பணத்தின் தொழிற்பாடு சொல்லுங்க. பணத்தின் தொழிற்பாடு சொல்லுங்க, பாப்போம் இருக்கா? யார சொல்லுங்க, பணத்தின் தொழிற்பாடு சொல்லுங்க. நானே பரிமாற்று ஊடகமாக செயற்படுதல், சிறு சிறு வளங்களாக பிரிக்கக்கூடியதாக இருத்தல், பிற்போடப்பட்ட கொடுப்பனவுகளை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்படி சொல்லலாம். நாலு சொல்லலாம். அதாவது பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல், மற்றது பெருமான திரட்டா தொழிற்படுதல், கணக்கில் அழகா தொழிற்படுதல், மற்றது வந்து சொல்ல இல்லை நான் இங்க ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, பெருமான திரட்டு,
கணக்கில் அழகா தொழிற்படுதல், மற்றது வந்து பரிமாற்று ஊடகமா தொழிற்படுதல், அந்த பிற்படப்பட்ட கொடுப்பனது டிஃபர்ட் பேமெண்ட் சொல்லி 4 தொழிற்பாடு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பாருங்க, கேள்வியை வாசிப்பு விளங்கி கொள்ளுங்க பாருங்க. How could excessive increase in money supply develop into an environment where money lost general acceptance சொல்லப்பட்டிருக்குது. அதாவது பணமானது தனது ஏற்புத்தன்மை இழக்க நேரிடும் ஒரு சூழலை எவ்வாறு பண நிரம்பல் அளவு கடந்து அதிகரிக்க விளைவிக்கும். அதாவது என்ன சொல்றாங்க, பணம் தனது ஏற்புத்தன்மை இழக்க நேரிடும். அதாவது how could excessive increase in money supply develop into an environment where money loses general acceptance. அதாவது பணமானது ஏற்கும் தன்மையை இழக்கின்ற சந்தர்ப்பங்கள் யாவைன்னு கேட்கலாம். அதாவது பணத்தை பொதுமக்கள் எப்பொழுது ஏற்க மறுப்பார்கள் அல்லது அப்படி சொல்லுவாங்க. அதாவது பணம் தனது ஏற்புத்தன்மை இழக்க நேரிடும் ஒரு சூழலை எவ்வாறு பண நிரம்பலின் அளவு கடந்த அதிகரிப்பு விளைவிக்கும் சொல்லி அது வந்து தமிழே கொஞ்சம் சீக்கிரத்தான் இருக்குது. அதாவது பணமானது அதாவது பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது மக்கள் பணத்தினை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைமை இல்லாத சந்தர்ப்பம், அதாவது பணத்தினை வந்து ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பங்கள் யாவை என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இலவா வந்து. அதாவது எப்பொழுது வந்து பொதுமக்கள் பணத்தினை ஏற்றுக்கொள்ளாத நிலைமை ஏற்படும், அதாவது பொதுமக்கள் பணத்தின் மீது நம்பிக்கை இழக்கும் சந்தர்ப்பம் யாவை, அதாவது பொதுமக்கள் பணத்தின் மீது நம்பிக்கை இழக்கின்ற சந்தர்ப்பங்கள் யாவை சொல்லுங்க பாப்போம். டிமானிட்டைசேஷன் சொன்னாங்க. ஓகே, எப்பொழுது முதலீட்டின் நம்பிக்கை பாரு மக்கள். எஸ் சொல்லுங்க. பணத்தை இல்ல சார் அது வராது. முதலீட்டின் மீதான வருவாய் அதிகமா இருக்கும்போது முதலீட்டின் மீது அது வந்து எஸ் யா சொல்லுங்க. எஸ் முதலீட்டின் மீது எஸ் சொல்லுங்க. அது பணத்தை பணமாக வைத்திருக்க விரும்பாத சந்தர்ப்பத்துக்கு தான் அது வரும். அது வரும். எஸ் இது அது மட்டும் தானே, பணத்தை பணமா வைத்திருக்க விரும்பலைன்னு சொன்னா மக்கள் பணத்தை வந்து வச்சிருக்க விரும்பல, பணத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பல மக்கள் வந்து. என்ன காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப பாருங்க, நாட்டுல பண நிரம்பல் அதிகரித்து வந்த பிள்ளைகள் பொதுவிலை மட்டம் அதிகமா இருந்தால் பொதுமக்கள் வந்து பொதுவிலை மட்டம் அதிகரிக்கின்ற பொழுது நாட்டுல பணவீக்கம் ஏற்படுகின்ற பொழுது பணத்தினுடைய பெருமதி செய்யப்பாக்க சொல்லுங்க பார்ப்போம். இல்ல பணத்தின பெருமதி செய்யப்பாக்கம் குறைவடை. பணத்தினுடைய பெருமதி குறைகின்ற பொழுது மக்கள் வந்து பணத்தினை பணமாக வைத்திருக்க விரும்ப மாட்டார்கள். பணமா வைத்திருக்க விரும்ப ஏனி சொத்துக்கள் மீது முதலீடு செய்வார்கள். அதே போல பாருங்க, இலங்கை ரூபாவின பெருமதி வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகுது. அப்ப இலங்கை ரூபாவின பெருமதி வீழ்ச்சி அடைகின்ற பொழுது பொதுமக்கள் இலங்கை ரூபாய் பயன்படுத்த விட டாலர் மீது வந்து தங்களுடைய ஆர்வத்தை ஏற்படுத்துவார்கள். அதாவது வெளிநாட்டு நாணயங்கள் மூலமான கொடுக்கல் வாங்கல வந்து பெருமளவில் வந்து விரும்புவார்கள். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விர்ச்சுவல் கரன்சின்னு சொல்வீங்களே, இந்த என்ன சொல்லுவாங்க மெய்நிகர் நாணயம் விர்ச்சுவல் கரன்சி, அந்த அப்படியான நாணயங்கள் மீது மக்கள் தங்கள் அதிக நாட்டத்தை வந்து ஏற்படுத்துவார்கள். தெரியும், வெனிசுலா போன்ற நாடுகள்ல வந்து மக்கள் வந்து தங்கள் நாட்டு நாணயத்தை பயன்படுத்துறதை விட வெளிநாட்டு நாணயத்தை கூட பயன்படுத்துவாங்க. என்னன்னு சொன்னா வெளிநாட்டு நாணயம் வந்து எப்பொழுதுமே வந்து பெருமதி கூடுதலாக காணப்படும், ஸ்ட்ராங்கா இருக்குது. இலங்கையில வந்து நாணயத்தினுடைய பெருமதி தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்து போனால் பொதுமக்கள் வந்து வெளிநாட்டு நாணயங்கள் மீதான ஆர்வத்தை வந்து செலுத்துவார்கள். அவர்கள் வந்து வெளிநாட்டு நாணயங்களை கூடுதல பயன்படுத்த விரும்புவார்கள். ஏன்னு சொன்னா அந்த நாட்டு நாணயங்களுக்கு வந்து கேள்வி அதிகமாக காணப்படும், பெருமதி அதிகமாக காணப்படும். ஆகவே உள்நாட்டுல வந்து நாட்டுல பண நிரம்பல் அதிகரித்து பணவீக்கம் ஏற்படுகின்ற பொழுது மக்கள் வந்து தாங்கள் வந்து பணத்தினை பணமா வைத்திருக்க விரும்புவதில்லை. மற்றது வந்து அவர்கள் சொத்துக்கள் மீது முதலீடு செய்ய பார்ப்பார்கள். அதே வழியில வந்து வெளிநாட்டு நாணயங்கள் ஊடாக கொடுக்கல் வாங்கல் தான் மிகவும் விரும்புவார்கள். ஆகவே இதுக்கு என்ன விட என்ன பார்ப்போம், விட போட்டிருக்குது.
இன்னும் சொல்லப்பட்டது பிள்ளைகள், அதாவது பணத்தினுடைய கிடைப்பனவு மிகவும் அதிகமாக காணப்படுகின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பல் அதிகரிக்கும். ஆகவே இந்த பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது விலைமட்டம் அதிகரிக்கும். விலைமட்டம் அதிகரிக்கின்ற பொழுது பணத்தினுடைய கொள்வன சக்தி குறைவடையும். இதனால என்ன நடக்கும் என்று சொன்னால், பொதுமக்கள் தாம் பணத்தினை பணமாக வைத்திருக்க விரும்ப மாட்டாங்க. அது என்னன்னு சொன்னால் ஏன் சொத்துக்கள் மீது கொள்வன செய்வார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கேள்வியை பார்ப்போம் நாங்கள். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், 4வது கேள்வி, எவ்வகையான சந்தர்ப்பங்களில் எஸ் under what circumstance could the government fiscal operation contribute to a situation cited under sub questions number 3 என்று போடுகிறார்கள். அதாவது எவ்வகையான சந்தர்ப்பங்களில் அரசின் இறை நடவடிக்கைகள் மேலே குறிப்பிட்ட உபகேள்வி 3 விளக்கப்பட்ட சூழலை விளைவிக்கும் என்று கேட்டுக்கிறோம். அதாவது இந்த அரசிறை நடவடிக்கையால மேலே குறிப்பிட்ட கேள்வி 3 விளக்கப்பட்ட சூழலை விளைவிக்கும் என்று கேட்கப்பட்டது. அதாவது அரசிறை தொழிற்பாட்டினால் இத்தகைய விளைவுகள் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் யாரும் கேட்கப்படல. அதாவது இந்த அரசிறை தொழிற்பாடு என்று சொன்னால் என்னன்னு சொல்லி இங்க விளங்கி வைக்க வேண்டும். அரசிறை தொழிற்பாட்டால் இந்த நிலைமை மூன்றாவது சொல்லப்பட்ட நிலைமை எவ்வாறு ஏற்படும் என்று சொல்லி கேட்டுக்க. அதாவது அரசிறை தொழிற்பாட்டின் ஊடாக நாட்டில் பண நீக்க நிலைமை எவ்வாறு ஏற்படும் என்று கேட்கப்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், நாம் 3ஆம் கேள்வி பார்த்தனாங்க, நாட்டில பண நிரம்பல் அதிகரித்து பண நீக்க விளைவு ஏற்படும் பார்த்தனாங்க. அப்ப இந்த நிலைமை எவ்வாறு அரசிறை தொழிற்பாட்டினால் ஏற்படும் என்று கேட்டிருக்கணும். ஆக நீங்க சொல்லுங்க பாப்போம், அரசிறை தொழிற்பாடு என்று சொன்னால் என்ன? அரசிறை தொழிற்பாட்டின் ஊடாக நாட்டின் பண நிரம்பல் எவ்வாறு மாற்றம் அடையும் என்று சொல்லுங்க பாப்போம். இருக்கா யாரா சொல்லுங்க முடியும்? அரசிறை தொழிற்பாடு என்று சொன்னால் என்ன சொல்லுங்க பாப்போம். முதலாவது நீங்கள் அரசிறை தொழிற்பாடு என்று சொன்னால் என்ன சொல்லுங்க. எஸ், அரசிறை தொழிற்பாடு வரி வருமானத்தை மற்றது பாதிடு செலவினங்களை கொண்டு அரசாங்கம் மேற்கொள்ற நடவடிக்கைகளுக்கு தான் அரசிறை தொழிற்பாடு வரும். இப்ப அதன் அரசின் செலவுகள் அதிகரிக்கிறப்ப அரசு நாட்டுல சில நேரங்களில பணம் பிரிண்ட் பண்ண வேண்டி ஏற்படலாம். அந்த சந்தர்ப்பங்கள்லயும் இதே போன்ற நடவடிக்கை ஏற்படுறதுனால அரசின் செலவினங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு மத்திய வங்கியிடமிருந்து பணங்களை பெற்றுக்கொள்றதுனால ஏற்படுற செலவினங்களுக்காக இது ஏற்படலாம். அதாவது உங்களுக்கு தெரியும், அரசிறை தொழிற்பாட்டுக்கும் பண நிரம்பலுக்கும் இடையிலே தொடர்பு இருக்குதா? அதை விளங்கப்படுத்தும் போகும். அரசிறை தொழிற்பாட்டுக்கும் பண நிரம்பலுக்கும் இடையே தொடர்பு காணப்படுதுதான் சொல்லுங்க போகும். நீங்க விளங்கப்படுத்தாரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க போகும். அதாவது அரசிறை தொழிற்பாடு எவ்வாறு பண நிரம்பலில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது சொன்னபடியே கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க பாப்போம். அரசிறை தொழிற்பாடு என்ன சொன்ன நீங்கள்? அதாவது அரசாங்கத்தினுடைய வரி வருமானங்கள் மற்றும் செலவினங்கள் என்பது சம்பந்தப்பட்ட அரசு தொழிற்பாடு. அது அரசிறை என்பது அரசாங்கத்தின் வரி வருமானங்கள் மற்றும் செலவினங்கள் தொடர்பட்டது இந்த அரசிறை என்று சொல்லுங்க. அதாவது உதாரணம் சொன்னீங்கன்னா பாதுகாப்பு, இந்த பட்ஜெட், இது அரசிறை தொழிற்பாடு. இந்த அரசிறை தொழிற்பாட்டினால் நாட்டில் எவ்வாறு பண நிரம்பலில் அதிகரிப்பு ஏற்படும், எவ்வாறு பணவீக்கம் ஏற்படும் என்றுதான் இந்த கேள்வி. சொல்லுங்க பாப்போம். நீ சொன்னபடியே கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பாப்பா. இருக்கா சொன்னபடி சரி, கொஞ்சம் சரியா சொல்லுங்க பாப்போம். அது அரசிறை தொழிற்பாட்டில் எவ்வாறு நாட்டில் பண நிரம்பல் ஏற்படும்? அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் குறைவாகவும் செலவினங்கள் அதிகமாகவும் காணப்படும் சந்தர்ப்பங்களில் அரசு பண நிரம்பல் அந்த டைம்ல கூட வரும். அதுக்கு சரியா ஆன்சர் வருது இல்ல சார்? எஸ், சொல்லுங்க. சொன்ன சரி, விட சரி, விட சரி சொல்லுங்க. எஸ் எஸ், சொன்ன விட சரி சொல்லுங்க. சொன்ன விட சரி சொல்லுங்க கொஞ்சம். அரசு தன்னுடைய செலவினங்களை குறைத்துக் கொள்றதுக்காக புதிதாக பண நிரம்பலை கூட்ட வேண்டி வரும். ஒதுக்கு மூலங்களை இல்லாட்டி இதெல்லாம் பண நிரம்பங்களை கூட்ட வேண்டி வரும். அப்படி பண நிரம்பலை கூட்டுறனால
விலை பணத்துக்கான கேள்வி வந்து மக்கள் மத்தியில் அதிகரிச்சு பணம் பாவிக்கக்கூடிய அந்த நிலை வந்து மக்கள் குறைவாக போய் சொத்துக்கள்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றது இல்லாட்டி வேறொரு நாட்டு நாணயத்து மேல அதிக ஈர்ப்பு ஏற்படக்கூடிய காரணமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்திருப்பீங்க வரவு செலவு திட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்ஜெட்ல வந்து 2 இது வேற மீதி வேற ஒன்று சொல்லுங்க பாப்போம். அது பாதுகாட்டுல வந்து 2 மீதி கிடைக்குமே என்ன அப்படித்தானே? பாதுகாட்டுல வந்து அத வரவு செலவு திட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல வந்து 2 வகையான மீதி கிடைக்கும். ஒன்று சொல்லுங்க பாப்போம், பாதுகாட்டுல வந்து என்ன மீதி கிடைக்கும் அங்க? அந்த பட்ஜெட்டை பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்ஜெட்ல மாதிரி மீதி பேலன்ஸ் இருக்கு தானே? அதாவது பட்ஜெட் அந்த பட்ஜெட் பேலன்ஸ் வந்து 2 ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். பாசிட்டிவ்னு சொன்னால் பாதிட்டு மிகி என்று சொல்லுவீங்க, பட்ஜெட் சர்ப்ளஸ் சொல்லுவோம் நாங்கள். நெகட்டிவா இருக்குமென்று சொன்னோம்டா அது நாங்கள் சொல்லுவோம் டெபிசிட்னு சொல்லுவோம், பட்ஜெட் டெபிசிட்னு சொல்லுவோம் நாங்கள் அது. அப்ப இந்த பட்ஜெட் டெபிசிட்டா இருக்கின்ற பொழுது அந்த பாதிடு வந்து பற்றாக்குறையாக காணப்படுகின்ற பொழுது, பாதிடானது பற்றாக்குறையாக காணப்படுகின்ற பொழுது அங்க வந்து பாதிட்டு அங்க வந்து அரசு அதை பாதிட்டு பற்றாக்குறைன்னு சொன்னால் வருமானத்தினை விட செலவு அதிகமாக இருக்குது, வருமானத்தை விட செலவு வந்து அதிகமாக காணப்படும் சொல்லுவோம். ஆகவே இங்க செலவு அதிகமாக காணப்படுகின்ற பொழுது அங்க நடக்கும் என்ன நடக்கும்? ஒரு பற்றாக்குறை ஒன்று ஏற்படும், பாதிட்டு பற்றாக்குறை ஒன்று ஏற்படும். அப்ப இந்த பாதிட்டு பற்றாக்குறைக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் நிதியீட்டம் செய்ய வேண்டி ஏற்படும், நிதியீட்டம் செய்ய வேண்டிய. அவ பாதிட்டு பற்றாக்குறைக்கு நாங்கள் நிதியீட்டம் செய்கின்ற பொழுது அங்க என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த நாங்கள் நிதியீட்டம் செய்கிறதுக்கு பல்வேறுபட்ட முறைகள் காணப்படுது. சொல்லுங்க பாப்பா, பாதிட்டு பற்றாக்குறைக்கு நாங்கள் எவ்வாறு நிதியீட்டம் செய்யலாம் சொல்லுங்க பாப்பா. அதாவது நாங்கள் பாதிட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற மூலாதாரங்கள் சொல்லுங்க பாப்போம் இருக்கா? நீங்கள் எங்கெங்க இருந்து பாதிட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்ய முடியும்? வெளிநாட்டு கடன்கள், உள்நாட்டு கடன்கள், பணத்தை அச்சிடுவதன் மூலம், நாட்டின் வரி வருமானத்தை கூட்டுறதன் மூலம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நாட்டினுடைய வரி வருமானத்தை அதிகரிப்பதன் மூலம். வேற வெளிநாட்டு கடன்கள் மற்றது இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டுறதன் மூலம் சார். வேற வேற சொல்லுங்க. வேற எப்படி? வெளிநாட்டு நன்கொடைகள், வெளிநாட்டு நன்கொடை. வேற சொல்லுங்க. வேற எப்படி எப்படி பாதிட்டு பற்றாக்குறைக்கு நாங்கள் நிதியீட்டம் செய்ய முடியும் பிள்ளையா? சொல்லுங்க. சொன்ன சரி சொல்லுங்க. வேற வேற எப்படி செய்யலாம் நாங்கள்? என்ன பாருங்க பிள்ளைகள், அதாவது அரசரை தொழிற்பாட்டுக்கும் அதாவது வரவு செலவு திட்டத்துக்கும் அதாவது அரசரைக்கும் நாணய கொள்கைக்கும் நெருங்கிய தொடர்பு காணப்படுது பிள்ளைகள். அதாவது வரவு செலவு திட்டத்திலே, அதாவது வரவு செலவு திட்டத்தால வந்து நாணய கொள்கையில தாக்கம் ஏற்படும். அதே போல நாணய கொள்கையில ஏற்படுகின்ற மாற்றம் வரவு செலவு திட்டத்துல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அறிஞ்சு வச்சிருக்க வேணும். இங்க கேட்ட கேள்வி என்ன சொன்னா பிள்ளைகள், இந்த அரசரை தொழிற்பாட்டினால் எவ்வாறு இந்த நாணய வெளியீடு பாதிப்படையும் சொல்லி கேட்கணும். நாணய வெளி அதாவது நாட்டுல பணம் எவ்வாறு அதிகரிக்கும், எவ்வாறு பணவீக்கம் ஏற்படும் கேட்கணும். எப்படின்னு சொன்னா வரவு செலவு திட்டத்துல வந்து மிக ஏற்படலாம் அல்லது பற்றாக்குறை ஏற்படலாம். பாதிட்டு பற்றாக்குறை என்பது பிள்ளைகள் அதாவது அரசாங்கத்தினுடைய வருமானத்தினை விட அரசாங்க செலவீனம் அதிகமா இருக்கின்ற பொழுது ஏற்படுவது பாதிட்டு பற்றாக்குறை. இந்த பாதிட்டு பற்றாக்குறை ஏற்படுகின்ற பொழுது அதனை அந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னா பாதிட்டு பற்றாக்குறைக்கு வந்து நிதியீட்டம் செய்ய வேணும், இந்த ஃபைனான்ஸ் பண்ண வேணும். இவ்வாறு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது அந்த அது வந்து பல்வேறுபட்ட மூலங்கள் ஊடாக வந்து நிதியீட்டம் செய்யலாம். உங்களுக்கு தெரியும், வங்கி துறையிடமிருந்து கடன்களை பெற்று நிதியீட்டம் செய்யலாம்னு சொல்லுவோம் பிள்ளைகள். ஆகவே இந்த அரசாங்கம் பாதிட்டு பற்றாக்குறைக்கு மத்திய வங்கி மற்றும் வணிக வங்கியிடம் போய் கடன் பெறுகின்ற பொழுது நாட்டுல வந்து பணவீக்க விலைகள் ஏற்படும் சொன்னாங்க. நீங்க சொன்ன நீங்கள் மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னா அரசாங்கம் தனது பாதிட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது மத்திய வங்கிட்ட போய் என்ன செய்யும் சொன்னால் போய் கடன் கேட்கும்.
மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னா புதிதாக வந்து நாணயங்களை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்யும். இவ்வாறு மத்திய வங்கி புதிதாக நாணயங்களை அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற பொழுது நாட்டில் நடக்கும் பண நிரம்பல் அதிகரிப்பு ஏற்படும். அதே போல மத்திய வங்கி வணிக வங்கியிடம் இருந்து கடன்களை பெறுகின்ற பொழுது அங்கு என்ன நடக்கும்? கடனாக்கம் அதிகரிக்கும். ஆகவே கவனிக்கணும், இந்த பாதிட்டு பற்றாக்குறைக்கு அரசாங்கம் மத்திய வங்கி மற்றும் வணிக வங்கியிலிருந்து கடன் பெறுகின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பல் அதிகரித்து பண வீக்க விளைவுகள் ஏற்படும். எனவே தான் சொல்லப்படுறது பிள்ளை பாருங்க, பண நிரம்பல் அதிகரிப்பு என்பது எங்க இருக்குது? அது வந்து நாணய கொள்கை தங்கி இருக்குது, மோட்டார் பொருள் சம்பந்தப்பட்டது. பணவீக்கமும் இந்த மோட்டார் பொருள் சம்பந்தப்பட்டது. ஆனால் எப்படி ஏற்படுதுன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த அரசுரையால அந்த அரசுரை, அதாவது இந்த வரவு செலவு திட்டம் இந்த அரசுரை அதாவது பாதிட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது வங்கித்துறை கடன்கள் பணவீக்க விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்லி நீங்கள் அறிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, ஆகவே அரசுரையில ஏற்படுகின்ற மாற்றம், அரசுரையினுடைய விளைவு நாட்டில பண நிரம்பலை பாதிக்கும் சொல்லி அறிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, விளங்கிட்டா சொன்னது உங்களுக்கு? விளங்கிட்டா சொன்னது நான் சொன்ன விட வந்து ஓகே. ஆகவே இப்ப கேட்பாங்க கேள்வி, அதாவது அரசுரையினால் வந்து நாட்டின் நாணய கொள்கை எவ்வாறு பாதிப்படையலாம்னு சொல்லி கேட்டாலும் நீ சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும் பிள்ளையா. அதாவது அரசுரை என்னன்னு சொல்லி விளங்கி இருப்பீங்க. அரசுரை என்பது அரசாங்கத்தின் வரி வருமானம் மற்றும் செலவினங்கள் சொல்லப்பட்டதான் அரசுரைன்னு சொல்லுவேன். இங்க அரசுரை வந்து பார்த்தோம்னா அது மிக முக்கியமானது வந்து பாதுகாப்பு என்பது உங்களுக்கு தெரியும். நவம்பர்ல வேற போகுது உங்களுக்கு தெரியும். அதாவது அரசாங்கம் எதிர்காலத்துல தனக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்ற வருமானங்கள், அதுக்கான வழிமுறைகள், தான் மேற்கொள்ளிருக்கிற செலவினங்கள், அதுக்கான வழிமுறைகளை வந்து முற்கணிப்பு செய்து நிதியமைச்சரால் தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்துல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் நடைமுறைக்கு வரும்னு சொல்லுவோம். அதான் பட்ஜெட்னு சொல்லுவோம். பட்ஜெட்டுக்கு முதல் வாரது வந்து பில்லுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அதாவது ஒரு சட்ட மூலம், சட்டம் வந்து உருவாக்குறதுக்கு முன்னர் வாரது வந்து அது பில்லுன்னு சொல்லுவோம். ஆக்ட் வந்து ஆக்ட்ன்றது சட்டம். அதுக்கு சட்டத்துக்கு சட்ட உருவாக்க முதல் வாரது வந்து அது பில்லுன்னு சொல்லுவோம். அப்ரோபிரியேஷன் பில் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ரோபிரியேஷன் பில்லுன்னு சொல்லுவோம் நாங்கள். கேள்விப்பட்டது அப்ரோபிரியேஷன் பில் கேள்விப்பட்டீங்க? அதாவது பாதீடு வந்து பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முன்னர் நிதியமைச்சர் வந்து வெளியீடு செய்வார். அது வந்து அது எப்படி சொல்றது வந்து அப்ரோபிரியேஷன் பில் எப்படி சொல்லுவீங்க தெரியுமா? அப்ரோபிரியேஷன் பில் சொல்லி கேள்விப்பட்டீங்களா? சட்ட மூலமா இருக்கு. சட்டமூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்புறம் அது சட்டமாக மாற்றமடையும். சரி பிள்ளை, ஓகே, அது பார்ப்போம். இது ஓகே தானே? விளங்கிட்டு தானே உங்களுக்கு? இப்ப சரி, அடுத்த கேள்வி அதை தமிழ் பார்ப்போம். சொல்லுங்க. வெளிநாட்டு கடன்கள் பெருமதி நாணயத்தின் பெருமதி அதிகரிக்கிறது. வெளிநாட்டு கடன்கள் அதிகரிக்க பணத்தின் பெருமதி குறைவடையும் தானே? வெளிநாட்டு கடன்கள் அதிகரிக்கின்ற பொழுது பணத்தின் பெருமதி குறையும் சொல்றீங்களா? அப்படியா? வெளிநாட்டு கடன்கள் வந்து பல்வேறு பொதுவாக வந்து வெளிநாட்டு கடன்கள் வந்து ஏன் பெறுவோம்னு சொன்னாலும் அது பாதிட்டு பற்றாக்குறைக்கு பெறுவதை விட நாங்கள் சென்வெளி பற்றாக்குறை தான் வெளிநாட்டு கடன்கள் பெறுவாங்க. அநேகமாக வந்து வெளிநாட்டு கடன்கள் வந்து உங்களுக்கு தெரியும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொன்னா சென்மதி நிலுவை சொன்னாங்க. சென்மதி நிலுவை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து வெளிநாட்டு, அதாவது ஒரு நாடு ஏனைய உலக நாடுகளோடு மேற்கொள்கின்ற கொடுக்கல் வாங்கல வந்து பதிவு செய்யறதான் வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லி அல்லது சென்மதி நிலுவை என்று சொல்லுவோம், டிஓபி என்று சொல்லுவீங்க. ஆகவே இந்த டிஓபியில வந்து ஒரு பற்றாக்குறை ஏற்படும் தானே பிள்ளைகள்? பாதிட்டு பற்றாக்குறை வேற, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டெபிசிட் வேற. டெபிசிட் வந்து 2 டெபிசிட் இருக்குது. ஒன்று பட்ஜெட் டெபிசிட், இன்னொன்று சொல்லுவோம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டெபிசிட்னு சொல்லுவோம் நாங்கள்.
அப்ப பாதிட்டு பற்றாக்குறைக்கு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்கட ஸ்ரீலங்கன் மணியை பிரிண்ட் பண்ணி நாங்கள் அதுக்கு நாங்கள் நிதியீட்டம் செய்யலாம் பாதிட்டு பற்றாக்குறைக்கு. ஆனால் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல வர பற்றாக்குறைக்கு நாங்கள் எங்கட காசை நாங்கள் பயன்படுத்தி எங்கள் லோக்கல் கரன்சியை பயன்படுத்தி நாங்கள் நிதியீட்டம் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா அது வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் இடம்பெறுவது. அப்ப நாங்கள் ஏனைய உலக நாடுகளோட மேற்கொள்ள கொடுக்கல் வாங்கல் இருக்குதான். நாங்கள் என்ன செய்யறோம், அரிசி இறக்குமதி செய்யறோம், சீனி இறக்குமதி செய்யறோம், பால் மாவு இறக்குமதி செய்யறோம், ஆயில் இறக்குமதி செய்யறோம், இப்படி இறக்குமதி செய்யறோம். அதே போல நாங்கள் ஏற்றுமதி செய்யறோம், என்னது தேயிலை ஏற்றுமதி செய்யறோம், ரப்பர் ஏற்றுமதி செய்யறோம், புடவை ஏற்றுமதி செய்யறோம், இப்படி. ஆகவே இந்த ஏற்றுமதிகள் இறக்குமதி இருக்குதானே, அதுல என்ன நடக்கும்னு சொன்னால் எங்க நாட்டுல வந்து இறக்குமதிகள் தான் ஏற்றுமதியை விட அதிகமாக காணப்படுது. இறக்குமதி வந்து 10 பில்லியன் சொன்ன மாட்டால் ஏற்றுமதி 10 பில்லியன் சொன்னா இறக்குமதி 20 பில்லியனா இருக்கும் முடியாது. ஆகவே இங்கே ஒரு பற்றாக்குறை ஏற்பட போகுது. ஆகவே இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட கணக்குகள் இருக்கும். உங்களுக்கு தெரியும், வர்த்தகன், அதாவது பொருட்கள் கணக்கு, பொருட்கள் மீதி, மற்றது சேவைகள் கணக்கு, சேவைகள், அதாவது கூட்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, சர்வீஸ் அக்கௌண்ட் இருக்குது, டிரான்ஸ்பர் அக்கௌண்ட் இருக்குது. இதுல இந்த அக்கௌண்ட்ல எல்லாம் ஒவ்வொரு பேலன்ஸ் வரும் இல்லையா. அதாவது இந்த கூட்ஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதை நான் சொல்ல ட்ரேட் பேலன்ஸ் வரும் இல்லையா. ட்ரேட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ட்ரேட் அக்கௌண்ட் சொன்னா அதாவது பொருட்கள் ஏற்றுமதிக்கும் பொருட்கள் இறக்குமதிக்கும் இடையில ஒரு மீதி வரும். இந்த ட்ரேட் பேலன்ஸ் வந்து எப்பொழுதுமே எங்களுக்கு டெபிசிட்டா தான் இருக்கும். அதாவது பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்யறதை விட இறக்குமதி அதிகமாக காணப்படும். ஆக இதுல ஏற்படுகின்ற பற்றாக்குறை ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் உள்நாட்டு நாணயங்களை பயன்படுத்தி அந்த கடனை நாங்கள் அந்த பற்றாக்குறையை ஈடு செய்ய முடியாது. எனவே தான் நாங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டு கடன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. இந்த டெபிசிட்டை வந்து நாங்கள், அதாவது ட்ரேட் பேலன்ஸ் டெபிசிட்டை நாங்கள் ஈடு செய்யறதுக்கு நாங்கள் வெளிநாட்டு பயன்படுத்த வேணும். வெளிநாட்டில் நாங்கள் கடன்களை பெறுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் நாங்கள் கூடிய அளவு வட்டி செலுத்த வேண்டி வரும். ஆகவே வட்டி செலுத்துறது நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய கரன்சி நாங்கள் தான் கொடுக்க வேணும். ஃபாரின் கரன்சி நாங்கள் கொடுக்கணும் திருப்பி. அதான் நாங்கள் ஏற்றுமதி செய்யற காசை நாங்கள் எடுத்து நாங்கள் வட்டி கொடுக்க வேணும். அதே போல கடன்கள் கொடுக்க வேணும். அப்ப இவ்வாறு கடன்கள் அதிகரிக்கின்ற பொழுது அதான் மீள் செலுத்த வேண்டிய அளவும் அதிகரிக்கும். எனவே எங்களோட நாட்டில வந்து அந்த வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி கூடும் பொழுது கடன் கொடுக்க வேணும், வெளிநாட்டுக்கு வட்டி கொடுக்க வேணும். இவ்வாறு கொடுக்க வேண்டி இருக்கிறதால வந்து எங்களோட டாலர்ல என்ன செய்யணும்னு சொன்னா வெளிநாட்டுக்கு கொடுக்க வேண்டிய, ஆக டாலருக்கான கேள்வி உள்நாட்டுல கூடும். உள்நாட்டுல டாலருக்கான கேள்வி கொடுக்கிற பொழுது டாலருடைய விலையினத்தை பார்க்க அதிகரிக்கும். டாலருடைய விலை அதிகரிக்கின்ற பொழுது இப்ப எங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து எங்களோட நாணய மாற்றத்துல வந்து எங்க ரூபாய் பெருமதி வீழ்ச்சி அடையும் சொல்ல முடியாது. ஓகே, இப்ப இப்படி வந்துட்டுதா சொன்ன விளங்கிதா? ஓகே, கடன்கள் அதிகரிக்கும். சார், இதுல நாங்க இந்த பாதிட்டு மிகையை குறைக்கிறதுக்காக முதல்ல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டீங்க தானே. அப்ப அதுல நாங்க சொன்ன அந்த வரி வருமானத்துக்கு பாதிட்டு பற்றாக்குறைய அதுக்கு நாங்க அந்த சொல்ற ஆன்சர்ஸ்ல வரி வருமானத்தை கூட்டுதல், இந்த கடன் எடுத்து அதெல்லாம் சொல்லலாமா சார்? இல்லாட்டி அது அதான் நீங்க சொல்றது பாதிட்டு பற்றாக்குறை வந்துட்டு தானே. பாதிட்டு பற்றாக்குறை வந்த அப்புறம் வரியை கூட்டிடல. அது நாங்கள் அதாவது இந்த இயற்கையை முடிக்கிது மாதிரிதான். அதான் பாதிட்டு பற்றாக்குறை என்று சொன்னோம்னால் பட்ஜெட் டேஸ் வந்துட்டுது. இதை நாங்கள் இதுக்கு நாங்கள் நிதியீட்டம் செய்ய வேண்டும். நாங்கள் அதாவது உங்களுக்கு சொல்ல பட்ஜெட் டெபிசிட் வந்துட்டு தானே, அதுக்கு நாங்கள் இப்போ ஃபைனான்ஸ் பண்றோம். நாங்கள் நிதியீட்டம் செய்யறோம். நாங்கள் பற்றாக்குறை இல்லாம பண்ணல. பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அதாவது ரெவென்யூ வந்து 20 பில்லியன் ரெவென்யூ, எக்ஸ்பெண்டிச்சர் 30 பில்லியன். அப்ப கேப் வந்து 10 பில்லியன் கேப் வந்துட்டுது. அப்ப இது வந்து எங்களோட வருமானம் 20, செலவு 30, 10 பில்லியன் வந்து எங்களுக்கு பற்றாக்குறை. இதுக்கு நாங்க ஃபைனான்ஸ் பண்ண வேண்டும். அதாவது செலவழிக்க போறோம் 20 செலவழிக்க போறோம், சாரி 30 செலவழிக்க போறோம். வருமானம் 20, 10 எங்களுக்கு கேப் வருது, டெபிசிட். இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா பாதிட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற மூலாதாரங்கள் நான் படிச்சிருந்தேன். அப்ப நாங்கள் பாதிட்டு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, அதாவது எதிர்காலத்துல பாதிட்டு பற்றாக்குறை ஏற்படக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும் நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் அதாவது வருமான மூலங்கள், அதாவது இன்கம் சோர்ஸ், ரெவென்யூ சோர்ஸ் தானே, அதை நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண வேணும். அதாவது ரெவென்யூ சோர்ஸை வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எங்களுக்கு அரசாங்கத்துக்கு வந்து
வருமானத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய வகையில வந்து எங்களோட சோர்ஸ் எங்களோட அந்த ஸ்ட்ரக்சர் அதை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண வேணும். நீ சொன்ன மாதிரி வரி வருமானங்கள் அதிகரிக்க செய்யணும். வரி வருமானங்கள் அதிகரிக்கணும். இலங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில வந்து டிரெக்ட் டாக்ஸ் வந்து மிகவும் குறைவாக காணப்பட்டது. இந்தியா பார்த்தீங்கன்னா டிரெக்ட் டாக்ஸ் அதிகமா இருக்குது. மலேசியால பாத்தீங்கன்னா எங்கட வந்து நாங்கள் அநேகமாக இங்க தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த இன்டிரெக்ட் டாக்ஸ் தான் கூட தங்கி இருக்கிறோம். அதாவது பொருட்கள் சேவைகள் மீது வரி விதிச்சு அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்துக்கு தான் நாங்க எங்க அரசாங்கம் வந்து நாங்களோட என்னது பொது பணிகளை மேற்கொள்றோம்னு சொன்னாலும் சரி, சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அப்படி செய்யுது. ஆனா அந்த இன்கம் டாக்ஸ் ரெவென்யூ வந்து மிகவும் குறைவா இருக்குது. இலங்கையில வந்து வருமான வரி செலுத்துற ஆக்கள் வந்து மிகவும் குறைவு, வருமான வரியின் அளவு குறைவு. இதுக்கு வந்து பல்வேறுபட்ட காரணங்கள். எங்களோட சிஸ்டம் வந்து எங்களோட டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன மாதிரி சொன்னா இன்கம் டாக்ஸ்ல வந்து அதிக அளவு ஃபோக்கஸ் பண்ண இல்லை. அதாவது இலங்கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய தேசிய வருமானம் இருக்குத்தானே. தேசிய வருமானம் வந்து ஒரு நாட்டினுடைய மொத்த உற்பத்தி சிம்பிளா சொல்லுவோம். ஒரு நாட்டினுடைய மொத்த உற்பத்தி, அந்த மொத்த உற்பத்தி மொத்த உற்பத்தி வந்து சொல்லுவாங்க ஒரு 100 பில்லியன் சொல்லுவாங்க. 100 பில்லியன் இலங்கையினுடைய மொத்த உற்பத்தி, டோட்டல் ப்ரொடக்ஷன். இந்த உற்பத்தியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 50% 100 பில்லியன்ல பாத்தீங்கன்னு சொன்னா 50 பில்லியன், அந்த 50 பில்லியன் அமௌண்ட் எங்க போகுதுன்னு சொன்னால் ஒரு 20% மக்கள் எங்க இலங்கையில வந்து 20% மக்கள் வந்து உயர்ந்த வருமானம் பெறுகிறார். அந்த 20% மக்கள் இலங்கையுடைய மொத்த உற்பத்தியில 50% எடுத்துடுவாங்க. வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையோட சனத்தை வந்து 20 பில்லியன் சொல்லுவேன். 20 மில்லியன் 21 சொல்லுவாங்க. ஆகவே இதுல வந்து 20% இலங்கையில வாழ்கின்ற 20% மக்கள் வந்து மிகவும் உயர்ந்த வருமானம் பெறுகிற மக்கள். இவர்களுடைய வருமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய ஜிடிபியில 50% வந்து அந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. மீதி 50% வருமானம் தான் ஏனைய 80% மக்களிடையே பங்கிடப்படுது. அதாவது 80% மக்கள் வந்து இலங்கையினுடைய உற்பத்தியில வந்து இலங்கையின் தேசிய வருமானத்தை வந்து 50% பெற்றுக்கொள்ளார். அப்ப மொத்தமான 50% இலங்கையின் வருமானம் 80% மக்களிடையே பங்கிடப்படும். மற்ற 50% வருமானம் வந்து அந்த உயர் வருமானம் பெறுகின்ற 20% மக்களிடம் போய் சேர்ந்தது. ஆகவே இலங்கையில வந்து உயர்ந்த வருமானம் பெறுகின்ற மக்கள் தங்களோட வரியை வந்து செலுத்துறதுல வந்து ஒழுங்கான முறைமை காணப்பட இல்லை. இதனால் அரசாங்கம் என்ன செய்ய சொன்னால் பொருட்கள் சேவைகள் மீது அதிக வரியை அறவிட்டு தன் வருமானத்தை பெற்றுக் கொள்ளுது. ஆகவே பொருட்கள் சேவைகள் மீது அதிக வரி விதிக்கின்ற பொழுது நாட்டுல பாத்தீங்கன்னா பொருட்கள் விலை மட்டம் அதிகரிக்கும். சீனி பாருங்க, வெங்காயத்தை பாருங்க, பால் மாவுகளை பாருங்க, இப்படியான பண்டங்கள் மீது வரி விதிக்கின்ற பொழுது அந்த பொருட்களை விலை அதிகரிக்க நாட்டில் பணவீக்கம் ஏற்படும். நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கம் அந்த வருமான வரி மூலம் கிடைக்கிற வருமானத்தை வந்து அரசாங்கம் அதிகரிக்க வேண்டும். இவ்வாறு அதிகரித்தால் இந்த பாதீட்டு பற்றாக்குறையை நாங்கள் இல்லாமல் பண்ணலாம். பாதீட்டுல வந்து பற்றாக்குறையை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். அதே போல அரசாங்கம் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது இந்த மாற்றில் வருமானம் என்று சொல்லுவோமே, அரசாங்கம் செலவழிக்க வேண்டும். செலவழிக்கிற பொழுது இந்த மானியங்கள், பொதுமக்களுக்கு மானியங்களை வழங்கி, அதாவது ஒரு ரூபாய் கொடுப்பன சொன்னா அப்படியே டிரான்ஸ்பர் செய்யணும். நாங்கள் ஒரு கொடுப்பனை மேற்கொண்டு அதுக்கு பிரதிக்காக வந்து ஒரு பொருள் திரும்பி கிடைக்காது. நன்கொடைகள் மானியங்களை வழங்கி அரசாங்கம் வந்து மக்களை வந்து ரொம்படியாக்குதான் அப்படி சொல்லலாம், அல்ல அப்படி செய்யும். ஆகவே இவ்வாறான கொடுப்பனங்களை விட்டுட்டு முதலீடு சம்பந்தமான துறைகளை வந்து அதிக அளவு கவனம் செலுத்தினால் எங்களோட பாதிப்பு பற்றாக்குறை நாங்கள் இல்லாமல் செய்யலாம். இதான் நீங்க சொன்னபடி தம்பி. ஓகே. ஆகவே என்ன சொன்னா பாதித்த பற்றாக்குறை நாங்கள் இல்லாமல் செய்யணும் சந்தர்ப்பத்தை தான் ஏற்பட்டோம். அது இல்லாம செய்யணும். இந்த மாதிரி வரி வருமானங்களை கூட்டுவோம்.
இப்போ வந்து வரி இலங்கையில பாத்தீங்கன்னா வரி வருமானம் மிக குறைவாக காணப்படுது. எந்த வரி என்று சொன்ன பிள்ளைகள்? நேர் வரி. அதாவது உயர்ந்த வருமானம் பெறுகிற மக்கள் வந்து இலங்கையில வந்து வருமானம் செலுத்துற அளவு வரி செலுத்துற அளவு மிக குறைவாக காணப்படுது. அதனால இலங்கையில வந்து பற்றாக்குறை. இலங்கையில 2 ட்வின் டெபிசிட் காணப்படுது பிள்ளைகள். இரட்டை பற்றாக்குறை காணப்படுது. ஒன்று வந்து பட்ஜெட் டெபிசிட் காணப்படுது, பாதுகாப்பு பற்றாக்குறை வந்து பட்ஜெட் டெபிசிட். இன்னும் சொல்லப்படுது ரேட் டெபிசிட் காணப்படுது. எங்க இருக்குன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சென்மதி நிலுவையிலேயும் பற்றாக்குறை இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா வர்த்தக நிதி பற்றாக்குறை காணப்படுது. இறக்குமதி வாங்கியும் ஏற்றுமதி குறை. இங்க பார்த்தீங்கன்னா பாதுடும் பற்றாக்குறை சென்மதியும் பற்றாக்குறை சொல்லுவாங்க. ட்வின் டெபிசிட் அழைப்ப முடியாது, இரட்டை பற்றாக்குறை அழைக்கலாம். சரி பிள்ளையா, அடுத்த பார்க்கணும். இது இருக்க பாருங்க, இது இருக்க பார்த்துட்டு என்ன சொல்ல போறீங்க? 3ஆம் கேள்வியில இது வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கை 2018 குறிப்பிட்டவாறு மத்திய வங்கி நீங்களாக வங்கி தொழில் துறையின் சொத்துக்கள் இலங்கையின் நிதியியல் முறைமையின் சொத்துக்களில் 62.4% வகை கூறின. இச்சொத்துக்களில் 54% வர்த்தக வங்கிகள் வகை கூறின வேளையில் மொத்த சொத்துக்கள் 7.5% சிறப்பு இயல்பு வாய்ந்த வங்கிகள் வகை கூறின. உரிமம் பெற்ற நிதியியல் கம்பெனிகள் 7.3% பிரதிபலித்தன. இது வந்து பிள்ளைகள் மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில சொல்லப்பட்டது. அசெட்ஸ் ஆஃப் பேங்கிங் செக்டர்ஸ் சொல்லி அழைக்கிறோம். இங்க அது வந்து பேங்கிங் செக்டர் அசெட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்குது 62% சொல்லப்பட்டிருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 54% வந்து வர்த்தக வங்கின்னு சொல்லப்பட்டிருக்குது. மற்றது வந்து 7.5 வந்து ஸ்பெஷலைஸ் பேங்க்னு சொல்லப்பட்டிருக்குது. மற்றது வந்து 7.3 வந்து நிதி கம்பெனி சொல்லப்பட்டிருக்குது. சரி, இதுல பாருங்க, இதுல கேள்வின்னு சொல்ல போறதுன்னு சொன்னா இது வந்து ஸ்டேட்மெண்ட். இப்படி எல்லாம் தவிர நீங்க அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. இது வந்து அந்த இலங்கையில காணப்படுகின்ற மத்திய வங்கி ஆண்டறிக்கையில காணப்படுகின்ற அசெட்ஸ் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. அசெட் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க நீங்க. அதாவது மத்திய வங்கியில எவ்வளவு இருக்குது, கமர்ஷியல் பேங்க்ல எவ்வளவு இருக்குது, ஸ்பெஷலைஸ் பேங்க்ல எவ்வளவு இருக்குது, லைசன்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனி எவ்வளவு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸ்டேட்மெண்ட் இது கவலைப்பட தேவையில்லை. இதுல பாருங்க, சரி இதுல பாருங்க, நான் கேள்வி பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா what distinctive characteristics of commercial banks makes them different from specialized bank and why? பாருங்க, so what are the characteristics? What are the major characteristics? நடைமுறை கணக்கில் பண்றது. அது வர்த்தக வங்கிகள் எந்த தனிப்பட்ட இயல்பு அல்லது சிறப்பு இயல்பு அந்த வங்கிகளிடமிருந்து வேறுபட செய்கிறது, அது ஏன்னு சொல்லியிருக்கேன். கமர்ஷியல் பேங்க், அதாவது வர்த்தக வங்கிகளுக்கும் சிறப்பு இயல்பு வாய்ந்த வங்கிகள் சின்ன விளக்கம் கொடுங்க பார்ப்போம். வர்த்தக வங்கிகள் என்று சொன்னால் இந்த பிள்ளைகள் சிறப்பு இயல்பு வாய்ந்த வங்கிகள் சொன்னா என்ன சொல்லுங்க. கமர்ஷியல் பேங்க் சொன்னால் என்ன, மற்றது வந்து ஸ்பெஷலைஸ் பேங்க் சொன்னா என்ன சொல்ல போறீங்க? அது என்ன விளக்கம் என்று சொல்லுவீங்க? சொல்லுங்கம்மா. சொன்ன விட சரிதானே, வந்துட்டு தானே. ஸ்பெஷலைஸ் பேங்க் வந்து என்ன இருக்காது, நடைமுறை கணக்குகளை பேண முடியாது. ஸ்பெஷலைஸ் பேங்க் வர்த்தக வங்கிகள் சேமிப்பு கணக்குகள். வணிக வங்கிட்ட வந்து என்ன இருக்கும், நடைமுறை கணக்கு இருக்கும். ஆகவே அது வந்து கமர்ஷியல் பேங்க் சொல்லி. சரி, இப்ப பாத்திருக்கீங்க நீங்க இந்த கமர்ஷியல் பேங்கை விட ஸ்பெஷலைஸ் பேங்க் கேள்விப்பட்டிருக்கலாம். கமர்ஷியல் பேங்கை விட இந்த ஸ்பெஷலைஸ் பேங்க் ஸ்பெஷலைஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அதிக வட்டி கொடுக்குது. பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து ஒரு 4.5% கிடைக்கும். ஆனா அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் வந்து தங்களோட கணக்குக்கு வந்து வைப்புகளுக்கு வந்து அதிக அளவு வட்டி கொடுக்கணும்.
அதாவது சில ஃபைனான்ஸ் கம்பெனி வாய்ப்புகளை கவர்வதற்காக நீண்ட கால வாய்ப்புகளுக்கு அதிக வட்டி வழங்குகிறது. அது என்ன காரணம் இல்லை. குறுங்கால வாய்ப்புகளுக்கு குறைந்த வட்டி, நீண்ட கால வாய்ப்புகளுக்கு உயர்ந்த வட்டி கொடுக்குது. இதுதான காரணம். என்ன பிள்ளை, என்ன காரணம்? நீங்க பைனான்சியல் திங்க் பண்ண மாட்டோம். அதான் ஷார்ட் டேர்ம் குறுங்கால முதுகு கால கொண்ட வாய்ப்புகளுக்கு குறைந்த வட்டி தான் கொடுக்கிறது வழமையா. நீண்ட காலத்துக்கு கூடிய வட்டி கொடுக்கிறது. என்ன காரணம்? நீண்ட காலம் காணப்படுறதுக்கு வந்து சார் வாய்ப்பு காலம் கூட அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை நாங்க கூட்டிக்கலாம். குறுகிய காலம் என்றா மக்கள் டிமாண்ட் பண்ணிக்க நாங்க அந்த டைம்லயே அவங்களுக்கு காசை கொடுக்க வேண்டி வரும். அப்ப அதுக்கான லிக்விடிட்டி எங்கட கையில குறைவா இருக்கிறனால அதுக்கான வட்டி வீதம் குறைவாகும். மற்றது நீண்ட காலத்துக்கு வந்து அது எங்களிடமே அந்த டிபாசிட் இருக்கிறனால அதுக்கான வட்டி வீதம் அதிகமாகவும் கொடுக்கலாம். ஒரு 1 இயர் டிபாசிட் போட்டிருந்தாங்கன்னா அந்த 1 இயருக்குள்ள அவங்க அந்த பணத்தை எடுக்க மாட்டாங்க. ஸோ டிமாண்டுக்கான டைம் எங்களுக்கு இருக்கு. அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு வருமானம் உழைக்கக்கூடிய காலம் அதிகமா இருக்கு. அதனால அதுக்கான வட்டி வீதம் கூடவா இருக்கு. சரி, வேற யார் சொல்லுங்க பிள்ளைகள். என்ன கேட்கணும்னு சொன்னால், குறுங்கால முதிர் காலங்களை கொண்ட கடன்களுக்கு குறைந்த வட்டி, நீண்ட கால வாய்ப்புகளுக்கு கூடிய வட்டி. இது சம்பந்தமா மற்ற என்ன சொல்ல போறீங்க மற்ற பிள்ளைகள்? சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். தம்பி சொல்லுங்க. சரி, ஒரு சொல்லுங்க பாப்போம். திங்க் பண்ணுங்க டிஃபரெண்டா. அதாவது குறுங்கால வாய்ப்புகளுக்கு குறைந்த வட்டி வழங்கப்படுகிறது, நீண்ட கால வாய்ப்புகளுக்கு அதிக வட்டி கொடுக்கிறது. என்ன காரணம் பிள்ளைகள்? என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். மிஸ் ஜாயந்தி, சாரணி, சொல்லுங்க பாப்போம். என்ன காரணம் பிள்ளைகள்? என்ன காரணமா இருக்கு சொல்லுங்க பாப்போம். அதாவது வங்கிகள் என்ன செய்ய பொதுவாக வந்து குறுங்கால முதல்களுக்கு குறைந்த வட்டி, நீண்ட கால முதல்களுக்கு கூடிய வட்டி. காரணம் என்ன? வட்டி வீதம் கூடுதலா வழங்கக்குள்ள மக்களிடமிருந்து பணம் வங்கிக்கு அதிகமாக வந்து சேரும். இதன் மூலம் அவங்களோட முதலீடு அதிகரிக்கும், லாபத்தையும் வங்கிகள் உழைச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். அதோட பண நிரம்பல் இதெல்லாம் குறைக்கிறது, நாட்டோட பொருளாதாரத்தை பேணுறதுக்காகவும் வட்டி விதத்தை நீண்ட கால கடன்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. திரவத்தன்மைய நாட்டுல இருக்கிற பண நிரம்பல குறைக்கிறது. நீங்கள் இந்த லாங் டேர்ம் இதுக்கு வந்து நீண்ட காலம் அதுல இந்த மெச்சூரிட்டி, அதாவது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்க்கு கூட வட்டி கொடுப்பீங்கல்ல, பேரண்ட்ஸ் சேவிங்ஸ் டிபாசிட்க்கு குறைய கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன சேவிங் டிபாசிட் குறைவு, சேவிங்ஸ் டிபாசிட் குறைவு கொடுக்குறீங்க வட்டி. எஃப்டிக்கு வந்து கூட கொடுக்குறீங்க. 1 இயர் 5 இயர்ஸ்ன்னு சொன்னா கூட வட்டி கிடைக்குது. குறுங்காலம் சொன்னா கூட குறைஞ்ச வட்டி கிடைக்குது. என்ன காரணம்? என்ன காரணம்? நீ சொன்ன விட சரி, சொல்லுங்க. அடுத்த ஆரணி சொல்லுங்க. அப்ப என்ன ஐடியா இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க. நீண்ட கால வெப்புக்களை கூடுதல் அடுக்கிறதுக்காக வேண்டி கூட வட்டி கொடுக்குறீங்களா? அப்படித்தானே? சரி, இன்னும் சொல்ல விட நான் சொல்ல பாருங்க, விட சொல்றேன் உங்களுக்கு டிஃபரெண்டா சொல்றேன் பாருங்க. நீங்கள் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் கேள்விப்படுறீங்களா? நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. பேங்க்ஸ் இல்ல, பேங்க் இல்ல, நிதி கம்பெனிகள், குத்தகை கம்பெனி கேள்விப்பட்டீங்க தானே? பாருங்க, குத்தகை கம்பெனிகள் வந்து நிதி கம்பெனிகள் பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி, லங்கா, இந்த எல்ஓஎல்சி அப்படி எல்லாம் கம்பெனிஸ் இருக்குது. அவை கொடுக்கிற வட்டியா பேங்க் கொடுக்கிற வட்டியா உயர்வா இருக்கும் இல்லையா? இந்த வட்டி உயர்வாக இருக்கும். கமர்ஷியல் பேங்க் கொடுக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ, மற்றது வந்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி, லங்கா ஆர்எக்ஸ் லீசிங் கம்பெனிஸ் தானே, அவை கொடுக்கிற வட்டியா சந்தையில உயர்வா காணப்படுது இல்லையா? நிதி கம்பெனிகள் கூட வட்டி கொடுக்குது. என்ன காரணம்? ஏன் கமர்ஷியல் பேங்க் அவ்வளவு வட்டி கொடுக்கறது இல்ல, ஆனா நிதி கம்பெனி கொடுக்குது? என்ன காரணம்? என்ன காரணம்?
என்ன காரணம்? ஏன் ஃபைனான்ஸ் கம்பெனி கூட வட்டி கொடுக்குது? என்ன காரணம்? ஆனா பேங்க்ஸ் வந்து இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் பாருங்க, அவ வந்து குறைவா தான் கொடுக்கணும். அப்படி இந்த ஃபினான்ஸ் கம்பெனி 14% கொடுத்தா கமர்ஷியல் பேங்க் கொடுக்கும் 12% கொடுக்கும் நிறைய. ஆனா மக்கள் எங்க போறது கூட எங்க வாய்ப்பு செய்வேன் கூடுதலா போய் கமர்ஷியல் பேங்க்ல போய் செய்வேணுமா இந்த ஃபினான்ஸ் கம்பெனில போய் செய்வேணுமா? அநேகமா ஃபினான்ஸ் கம்பெனில போய் செய்வேணுமா? எங்க மக்கள்ல வாய்ப்பு செய்வார்கள்? வட்டி பேங்க்ல. என்ன காரணம் பிள்ளை? என்ன காரணம்? நம்பிக்கை. ஃபினான்ஸ் கம்பெனி ரிஸ்க் கூட. ரிஸ்க். ஓகே, சொன்ன மாதிரி பாருங்க, ஹை ரிஸ்க்னு சொன்னாப்படி ஹை ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பிரமோ பேங்க பாத்தீங்க, ஸ்டாக் வித்தியை பார்த்திருப்பீங்க. அங்க வந்து பாருங்க நிறைய வட்டி கொடுக்கணும், நிறைய. ஏன்னு சொன்னா அந்த டிபெண்ட்ஸ் ஆன் த ரிஸ்க்னு சொல்லுவோம் பிள்ளைகள். ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் சொல்லுவோம் நாங்க. அப்ப ஆபத்து அதிகமா இருக்கின்ற பொழுது பிள்ளைகள் அந்த ரிஸ்க் வந்து கூட இருக்கும். இப்ப பாருங்க, கமர்ஷியல் பேங்க்ல கொண்டு போய் நீங்க காசை போடுக்க அங்க எப்படி இருக்கும்? ரிஸ்க் கூடவா இருக்குமா குறைவா இருக்குமா? குறைவா இருக்கும். குறைவா பாருங்க. அப்ப பாருங்க, இப்ப காலம் வந்து அதிகரிக்கின்ற பொழுது பிள்ளைகள் அந்த மேல காலம் வந்து இந்த டைம் பீரியட்ஸ் வந்து கூடுகின்ற பொழுது ரிஸ்க் கூடுமா குறையுமா பிள்ளைகள்? டைம் வந்து கூடுங்க. என்ன இருக்கும் பிள்ளைகள்? அதாவது குறுங்காலத்தில் நீண்ட காலத்தில் ரிஸ்க் கூடுவா இருக்கும், அந்த ஆபத்து கூடுவா இருக்கும் பிள்ளைகள். நீண்ட காலத்தில் அது சொல்லப்பட்ட இங்க சொல்றது. எங்களோட முதலீட்டுக்கு வந்து குறுங்காலத்துல வந்து திரவத்தன்மை அதிகமாக காணப்படும். அப்ப குறுங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஆபத்து குறைவு. நீண்ட காலம் கூடி செல்கின்ற பொழுது பிள்ளைகள் அங்க வந்து ரிஸ்க் அதிகமாக காணப்படும், ஆபத்து கூட. ஆபத்து கூடிக்க பிள்ளைகள் ஆபத்து ரிஸ்க், இந்த ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் சொல்லிட்டு ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன். ஆகவே நீண்ட காலம் செல்கின்ற பொழுது முதலீட்டுக்கு வந்து ஆபத்துகள் ஏற்படலாம். அதனால வந்து உயர்ந்த வட்டி கொடுக்க வேண்டி இருக்குது. அதனால இந்த நிதி கம்பெனி, பைனான்ஸ் கம்பெனிகள் வந்து அந்த வைப்பாளர்களை கவர்வதற்காக அதிக அளவு வட்டிகளை கொடுக்க முன்வருகிறோம். அங்க வந்து பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா வட்டி கூடுதலா இருக்குது, ஆனா ஆபத்தும் அதிகமா இருக்குவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில வாங்கி எங்களோட கமர்ஷியல் பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னால் ஆபத்து குறைவாக இருக்கும். அவை குறுங்கால முதலீடுகளுக்கு வந்து ஆபத்து குறைவு, நீண்ட கால முதலீடுகளுக்கு வந்து ஆபத்து கூட. ஆகவே இந்த ரிஸ்க் அடிப்படையாக கொண்டுதான் பிள்ளைகள் எங்களோட வட்டியில் இந்த வட்டிகள் வந்து வேறுபடுகிறது. குறுங்காலத்துக்கு அதிக திரவத்தின் அதிகமா இருக்கும், ஆபத்து குறைவு, ஆகவே குறைந்த வட்டி 4.5% இருக்கலாம். இங்கே வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து கொஞ்சம் அதை விட அதிகமானது காணப்படும். இதுக்கு வந்து அந்த நிறுவனங்களுக்கிடையே வந்து வேறுபட்டு காணப்படுது. ஆகவே கேள்வி வந்திருக்குது, ஒரு முதலீட்டாளர் தமது பணத்தினை வைப்பு செய்கின்ற பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் யாவை என்று சொல்கிறார்கள். ஆகவே முதலீட்டாளர் வந்து தனது பணத்தினை முதலீடு செய்கின்ற பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயத்துல வந்து இந்த விடயங்கள் கவனிக்கணும். நாங்கள் வந்து பார்க்கணும், ஆபத்தை கவனிக்க வேண்டும், அடுத்தது வந்து அதுக்குரிய ரிட்டர்னை கவனிக்க வேண்டும், அடுத்தது கடந்த கால அந்த நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு கணிச்சிருந்தாங்க அதை அவதானிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாங்கள் வைப்பு தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளலாம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கீங்க. ஆகவே நான் பார்த்தேன் என்ன சொன்னா அந்த கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் ஏனைய நிதி கம்பெனிகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்னன்னு நாங்கள் பார்த்துனாங்க பிள்ளைகள். அதுல வந்து சொன்ன நீங்கள் வணிக வங்கியை பொறுத்தவரை வந்து அங்க வந்து நடைமுறை கணக்கு இருக்கும், ஏனைய வங்கிகளை வந்து நடைமுறை கணக்கு இருக்காது. இதான் வந்து வணிக வங்கிகளுக்கும் ஏனைய சிறப்பு வாய்ந்த வங்கிகளுக்கும் இடையே வேறுபாடுன்னு சொல்லி பார்த்து நாங்கள் அதனை தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள், வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகளின் தொழிற்பாடுகளை ஏன் மத்திய வங்கி கண்காணித்து மேற்பார்வையிடுகிறது? சுருக்கமாக விளக்கம் கேட்கணும் பிள்ளைகள். அதாவது வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகள் தொழிற்பாடுகளை ஏன் மத்திய வங்கி கண்காணித்து மேற்பார்வை செய்கின்றது என்ற கேள்வி வந்திருக்கிறது பிள்ளைகள்.
அப்ப என்ன காரணம் பிள்ளைகள்? மத்திய வங்கி இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு வங்கி நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள், ஒரு வங்கி நாங்கள் உருவாக்க வேண்டும் சொன்னால் எங்க நாங்கள் அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும்? வங்கிகளுக்கு, அதாவது நிதி கம்பெனிகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்ன பிள்ளைகள், நாங்கள் எங்க நாங்கள் அனுமதி பெற்ற பத வேணும்? எங்க பெற வேணும் அனுமதி? மத்திய வங்கி. ஆகவே மத்திய வங்கியில நாங்கள் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே நிதி கம்பெனிகளை, அதாவது நிதி கம்பெனிகள் மற்றும் வணிக வங்கிகளை வந்து மேற்பார்வை செய்யறது, கட்டுப்படுத்துறது வந்து மத்திய வங்கியின் கடமை. ஏன் மத்திய வங்கி மேற்பார்வை செய்யலாம் கேட்டு, ஏன் மேற்பார்வை செய்யறது இந்த சரி கேள்வி வந்திருக்கு. ஏன் மத்திய வங்கி வணிக வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகளை மேற்பார்வை செய்கின்றது என்று சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருக்குது இந்த கடந்த காலத்துல. இதுக்கு என்ன விட சொல்லுவீங்க? என்ன விட சொல்லுவீங்க பிள்ளைகள்? ஏன் மத்திய வங்கி மேற்பார்வை செய்கின்றது? பண உருவாக்கத்துல வந்து வணிக வங்கிகள் தொழிற்படுறதுனால சார், அது நாணய கொள்கை கீழே வர்றதுனால சென்ட்ரல் பேங்க் கட்டாயம் அதையும் மானிட்டர் பண்ண வேண்டி இருக்கும். வேற என்ன காரணம் பிள்ளைகள்? வேற என்னத்துக்காக மத்திய வங்கி இந்த வணிக வங்கிகளை மேற்பார்வை செய்கின்றது, கண்காணிக்கின்றது? என்ன காரணம்? ஏன் மேற்பார்வை செய்யுது? சொல்லுங்க, வேற என்ன சொல்லலாம், சொல்லுங்க பிள்ளைகள். சொல்லுங்க, என்ன காரணம் பிள்ளைகள்? ஏன் சென்ட்ரல் பேங்க் வந்து அதை மானிட்டர் பண்ணுது? சொல்லுங்க, என்ன காரணம் பிள்ளைகள்? என்ன காரணமா இருக்கும்? உங்களுக்கு தெரியும், அண்மை காலங்கள்ல முறிவடைந்த வங்கிகள் சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். இலங்கையில முறிவடைந்த வங்கிகள் சொல்லுங்க பாப்போம். முறிவடைந்த வங்கிகள், நிதி கம்பெனி சொல்லுங்க பாப்போம் இலங்கையில. The Finance. ஆஹா. வேற அண்மை காலங்களில் முடிவடைந்த நிதி கம்பெனிகள் கேள்விப்பட்டீங்க. சக்தின்னு சொல்லி பேரிய நிதி மோசடி இடம்பெற்றது, பிரமோ பேங்க் ஏற்பட்டது. இப்ப நீங்க அண்மையில ஏற்பட்டது இஏபி, அது அந்த வழக்கம் போதுதானே, எதிர்சிங்க பிரதேசம் சொல்லி எதிர்சிங்க அது இஏபியோ. எஸ், என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், சொன்ன மாதிரி தான் இந்த நிதி கம்பெனிகள் வந்து எங்கட பொருளாதாரத்துல பாரிய பங்களிப்பினை வந்து வழங்குது. எங்கட பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை வழங்குது. ஆக இந்த நிதி கம்பெனிகள் வந்து தொடர்ச்சியாக நிலைத்திருக்க வேண்டிய பொறுப்பு வந்து முக்கியம். ஏன்னு சொன்னால் இதுல வந்து நிதி கம்பெனிகள்ல, வங்கிகள்ல வந்து பொதுமக்களுடைய வாய்ப்புகள் காணப்படுது. ஆகவே இந்த வாய்ப்புகளை வந்து இது பொதுமக்களுடைய வாய்ப்புகள். பொதுமக்கள் யாரை நம்பி வாய்ப்பு வைப்பாருன்னு சொன்னா இந்த கம்பெனி மத்திய வங்கியில பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நினைத்து, ஆகவே இங்க வந்து பணத்தை வந்து வாய்ப்பு செய்வார்கள். இங்க வாய்ப்பு செய்கிற கம்பெனிகள் மீது அந்த மத்திய வங்கி வந்து ஒரு அதாவது மேற்பார்வை செய்து கண்காணிக்க வேண்டும். இந்த கம்பெனிகள் முறிவடைகின்ற பொழுது, அதாவது எவ்வளவு வாய்ப்பு வருது, இந்த வாய்ப்புகள் வந்து எங்க முதலீடு செய்யப்படுது, ஆகவே இந்த முதலீட்டாளர்களுக்கு பணத்தை கேடம் திருப்பி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க வேணும். இங்க முதலீடு செய்த மக்களை வந்து அரசாங்கம், இந்த மத்திய வங்கி பாதுகாக்க வேணும். அதுக்காக என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இந்த மத்திய வங்கி இந்த நிதி கம்பெனிகளை என்ன செய்ய வேண்டும் சொன்னால் மேற்பார்வை செய்து கட்டுப்படுத்தும். அதற்காகத்தான் பிள்ளைகள் உங்களுக்கு அங்க தெரியும், அந்த சட்டப்படியான ஒதுக்கீதம் சொல்லி மத்திய வங்கி அந்த வணிக வங்கி இருந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுது, காசு ஒதுக்கீதத்தை வைக்க சொல்லுது. அடுத்தது அடிக்கடி என்ன செய்யலாம்னு சொன்னால் ஆடிட் பண்ணும், கண்காணிப்பு விஜயங்களை மேற்கொள்ளும். ஏன்னு சொன்னா பிள்ளைகள் மத்திய வங்கியுடைய கடமை, இது வந்து மத்திய வங்கியுடைய பொறுப்பு. ஏன்னு சொன்னா பொதுமக்களுடைய வாய்ப்புகளை சேகரித்து அந்த வங்கி என்ன செய்யறோம்னு சொன்னால் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு சிறந்த ஒரு முதலீட்டத்தை மேற்கொள்ளணும். அந்த வங்கி பொதுமக்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த நட்டம் உழைக்கிற கம்பெனிகள் மீது பங்குகளை வாங்கி அப்படி நட்டமடைய விடக்கூடாது. ஆகவே மத்திய வங்கி சொன்னால் இந்த திரட்டுகிற நிதி வந்து எங்க முதலீடு செய்யப்படுகின்றது எல்லாத்தையும் வந்து மத்திய வங்கி அவதானிக்கும். ஆனா அண்மை காலங்களில் பாத்தீங்கன்னு சொன்னால் வங்கி வந்து அந்த நிதி கம்பெனி முறிவடைந்த பின்னதான் மத்திய வங்கி அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது. ஆகவே இது வந்து பொதுமக்கள் தான் பாதிக்கும். அடுத்த பாவம்
அது கவனிங்க இப்படி பாருங்க. இலங்கை உள்ளடங்களாக பல நாடுகள் வைப்பு காப்பது திட்டத்தை பேணுகின்றன. இலங்கை உள்ளடங்களாக பல நாடுகள் வைப்பு காப்புறுதி திட்டத்தை பேணுகின்றன. இவ்வகையான திட்டத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகள் யாவை என்று கேட்டு நம்முடைய சுருக்கம் விளங்கப்படுதுதான். அதாவது வைப்பு காப்புறுதி திட்டம் என்ன பிள்ளைகள் அது விளங்கப்படுத்துங்க பார்ப்போம். இதனுடைய நன்மைகள் தீமைகள் யாவை என்று சொல்லுங்க நம்ம பிள்ளைகள். இதை விளங்கப்படுத்துங்க பாப்பா இருக்கா. காப்புறுதி என்று சொன்னா என்ன பிள்ளைகள் சொல்லுங்க. காப்புறுதி என்று சொன்னாலே என்ன, இது வைப்பு காப்புறுதி என்று சொன்னாலே என்ன, இதனுடைய நன்மைகள் மற்றும் தீமைகளை கேட்டுருக்கணும் பிள்ளைகள். இது விளங்கப்படுத்த முடியுமா பிள்ளைகள்? காப்புறுதி இருக்குதா? வைப்புக்கு காப்புறுதி இருக்கா பிள்ளைகள்? பிள்ளைகள் காப்புறுதி அதுக்கு விளங்குதா பிள்ளைகள்? விளங்குதா? ஓகே பிள்ளைகள். காப்புறுதி என்ன பிள்ளைகள் கருத்து? காப்புறுதி கருத்து பிள்ளைகள் என்ன கருத்து? இன்சூரன்ஸ் கருத்து பிள்ளைகள். இன்சூரன்ஸ் ஃபார் டிபாசிட்ஸ் வைப்புகளுக்கு காப்புறுதி செய்யப்பட்டிருக்கா பிள்ளைகள். காப்புறுதி என்ன பிள்ளைகள்? என்ன சொன்ன காப்புறுதி? காலத்துல ஏற்படுற நட்டத்துக்கு ஒரு இழப்பீடு உண்டு. Yes. So yeah, காப்புறுதி இன்சூரன்ஸ். எஸ். அதாவது பிள்ளைகள் பொதுவா இன்சூரன்ஸ் காப்புறுதி சொன்னா பிள்ளைகள் இந்த மீனிங் ஆஃப் இன்சூரன்ஸ் சொன்னா அப்படியே பாருங்க. எதிர்காலத்தில் சொத்துக்களுக்கு அல்லது ஆயுளுக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை, அந்த பண இழப்புகளை ஈடு செய்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை தான் காப்புறுதி. இழப்புகள் ஏற்படலாம் பிள்ளைகள். அந்த இழப்புகள் முழுவதையும் அந்த காப்புறுதி கம்பெனி தராது. அதாவது பண அடிப்படையில் வழங்கும் பிள்ளைகள். அதாவது சொத்துக்களுக்கு அல்லது ஆயுளுக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை பண அடிப்படையில் ஈடு செய்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை காப்புறுதி. இங்க வைப்பு காப்புறுதின்னு சொல்லும் பிள்ளைகள் அந்த டிபாசிட் இன்சூரன்ஸ் அழைக்கப்படுது. அதாவது வைப்புகளுக்கு காப்புறுதி என்ன கருத்து பிள்ளைகள்? வைப்பு காப்புறுதி சொல்லி அழைக்கப்படுது. டிபாசிட் இன்சூரன்ஸ் அழைக்கப்படுது. அது என்ன கருத்து பிள்ளைகள்? இந்த வைப்புகளுக்கும் காப்புறுதி இருக்குது. அதாவது நீங்க விளங்கப்படுங்க என்ன கருத்து பிள்ளைகள்? இந்த வைப்பு காப்புறுதி என்ன கருத்து? என்ன கருத்து பிள்ளைகள்? பாருங்க ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து தங்களுடைய ஏர்கிராப்டுக்கு காப்பு செய்ய போகுதுன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு எங்க சொன்னால் சிலிங்கோல காப்பு செய்ய போகுது. சிலிங்கோல காப்பு செய்ய பிள்ளைகள் தற்செயலா அந்த ஏர்லைன்ஸ் சேதமானால் அதுக்கு பாதி தொகையை அந்த கம்பெனி அந்த சிலிங்கோ செலுத்த வேண்டும். எனவே இது அந்த கம்பெனிக்கு நட்டம் ஏற்பட்டால், அந்த ஏர்லைன்ஸுக்கு நட்டம் ஏற்பட்டால் கொடுக்க வேண்டிய தொகை அதிகமாக காணப்படும். எனவே இந்த சிலிங்கோ என்ன செய்ய சொன்னால் அந்த சிலிங்கோ இன்சூரன்ஸ் தன்னை இன்னொரு காப்புறுதி கம்பெனி காப்பு செய்யும் பிள்ளைகள். அது பகுதி அளவே காப்பு செய்யலாம். அதாவது காப்புறுதி கம்பெனிக்கு ஏற்படக்கூடிய பாரிய இழப்பீட்டு தொகையை இன்னொரு கம்பெனியோட ஷேர் பண்ணலாம். அது ஆகவே பிரீமியம் ரெண்டு கம்பெனிக்கும் கிடைக்கக்கூடிய வயசு ஒப்பந்தம் இடம்பெற்றிருக்கு. ஆகவே காப்புறுதியை பெற்றுக்கொண்ட காப்புறுதி தன்னை இன்னொரு காப்புறுதி கம்பெனியில காப்புறுதி செய்யறது நான் சொல்றது ரீ இன்சூரன்ஸ் அழைக்கப்படும். மீள் காப்புறுதி என்று அழைக்கப்படும் பிள்ளைகள். மீள் காப்புறுதி மறு காப்புறுதி அழைக்கப்படும். அதே போலதான் பிள்ளைகள் இந்த கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யும் சொன்ன உதாரணத்துக்கு தாங்கள் பெற்றுக்கொண்ட வைப்புகள் மீது இன்னொரு காப்புறுதி கம்பெனியில் காப்புறுதி எடுத்துக் கொள்வார்கள். அதாவது இந்த வைப்புகள் நாங்கள் திருப்பி செலுத்த முடியாமல் முறிவடைந்து போனால் இந்த வைப்பாளருக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடு செய்திருக்குன்னு சொல்லி இந்த வங்கிகள் என்ன செய்யும் ஒரு காப்புறுதி செய்திருக்கும். வங்கிகள் நட்டம் அடைந்து முறிவடைகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த காப்புறுதி கம்பெனி இழப்பீட்டை வழங்கும்.
இது நான் சொல்றது வைப்பு காப்புறுதி என்று அழைக்கப்படுறது. அதாவது வங்கிகள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட வைப்புகள் மீது ஒரு காப்புறுதியை வந்து மேற்கொள்ளும் காப்புறுதி கம்பெனிகள். ஆகவே எனவே எதிர்பாராத விதமாக இந்த வங்கிகள் வந்து முறிவடைகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது நட்டமடைகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வைப்பாளர்களுக்கு இந்த வைப்புகளை கொடுத்தீர்ப்பதற்காக மேற்கொள்ளுகின்ற காப்புறுதி அமைப்பில் இந்த வைப்பு காப்புறுதி அழைக்கப்படும். இந்த வைப்பு காப்புறுதி இருக்கிறது வந்து வாடிக்கையாளருக்கு நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா? இந்த வைப்பு காப்புறுதி ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் யாவை என்று சொல்லி கேட்டுக்கணும் பிள்ளைகள். இந்த வைப்பு காப்புறுதி திட்டத்தினை இலங்கையில பேணப்படுகிறது. இலங்கையில வங்கிகள் இந்த வைப்பு காப்புறுதி திட்டத்தை வச்சிருக்கணும். அதாவது இந்த வைப்புகளுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து வச்சிருக்கணும். ஆகவே இவ்வாறு இருக்கிறதால வந்து இந்த திட்டம் இருக்கிறதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் யாவை தீமைகள் யாவை என்று கேட்டுக்கலாம். ஆகவே இந்த வைப்பு காப்புறுதி நன்மைகள் சொல்லுங்க பாப்போம். என்ன நன்மைகள் சொல்லுங்க பாப்போம். அதாவது இந்த வைப்பு காப்புறுதியினால ஏற்படக்கூடிய நன்மைகள் யாவை? பணத்துக்கான இழப்பு இருக்கா சார்? அவங்க இழக்கக்கூடிய பணங்கள் வந்து கட்டாயமா அதன் ஒரு வீதம் சரி அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். எஸ், அதாவது எதிர்பாராத விதமாக இந்த நிதி கம்பெனி அந்த வங்கி வந்து முறிவடைந்து போனால் வைப்பாளர்கள் தாங்கள் வைப்பு செய்த தொகையில் குறிப்பிட்ட தொகையை வந்து இந்த காப்புறுதி கம்பெனி இந்த வங்கிக்கு வழங்கி அதனூடாக நாங்கள் வைப்பு செய்த தொகையை நாங்கள் மீள பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லுவோம் பிள்ளைகள். இது வந்து நன்மை. வேறு நன்மை சொல்லுவோம் பிள்ளைகள். வேறு நன்மையா இருக்கும். வேறு நன்மையா இருக்கும். பொதுமக்களுக்கு வந்து தங்களோட முதலீட்டின் மீது நன்மைகளை ஏற்படுத்தும். அதாவது பொதுமக்கள் வந்து இங்க வைப்பு செய்தோம் சொன்னால் எங்களுக்கு வந்து ஆபத்து குறைவாக காணப்படும் சொல்லுவோம். தங்களோட வைப்பின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும், நிறுவனம் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும், முதலீட்டின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும். ஆகவே நாங்கள் இதைப்படி சிந்திக்கால் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் வைப்பு செய்ய முடியும். இந்த வைப்பு திட்டத்தால வந்து ஏற்படக்கூடிய தீமைகள் யாவையும் கேட்டுக்க முடியாது. ரெண்டு பக்கம் கேட்டுக்கணும். நன்மையாது தீமையாதுன்னு கேட்டுக்கணும் பிள்ளையர். தீமையாதுன்னு கேட்டுக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவீங்க பிள்ளையர்? இந்த வைப்பு காப்புறுதி திட்டத்தில் ஏற்படக்கூடிய தீமைகள் யாவைன்னு கேட்டுக்கணும். என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். இந்த வைப்பு காப்புறுதியால் ஏற்படக்கூடிய தீமைகள் யாவை? சொல்லுங்க பாப்போம். தீமைகள் யாவை? வங்கிகள் தங்கிட்ட இருக்கிற முழு முதலீடையும் வணிகத்துல ஈடுபடுத்த முடியாம போகும் சார். குறிப்பிட்ட ஒரு தொகை இப்போ வைப்பு காப்புறுதியா செல்லுன்ற ஒன்று இருக்கிறதால முழு பணத்தையும் தங்களோட வணிகத்துக்கு ஈடுபடுத்த முடியும். சரி 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 வேற சொல்லுங்க. பொதுமக்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் யா பொதுமக்களுக்கா? பொதுமக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்றத குறைப்பாங்க சார். ஏன்னா அங்க வந்து காப்புறுதி இல்லைன்றனால மக்களுக்கு பயம் இருக்கும், அதுல ரிட்டர்ன் கிடைக்குமான்ற நோக்கத்தினால வங்கிகள் லிக்விடிட்டி பேமெண்ட் குறையும். இப்ப நீங்க பொதுவாக இது வந்து அடுத்த கேள்வி சப் கேள்வியை கூட மத்திருக்கலாம். அதாவது ஒரு வங்கியில் அதாவது ஒரு முதலீட்டாளர்கள் தனது பணத்தினை முதலீடு செய்கின்ற பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய பிரதான அம்சங்கள் யாவை பிள்ளைகள்? இந்த கேள்வி வந்திருக்குது. அதாவது ஒரு முதலீட்டாளர் குறித்த வங்கியில் முதலீடு செய்கின்ற பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் யாவை? சொல்லுங்க. நம்பகத்தன்மை. சொல்லுங்க. வேற என்னது? வங்கி நீண்ட காலம் இயங்கும் தன்மை. வங்கி நீண்ட காலமா இருந்துச்சுன்னா அது மேல இருக்கிற ஒரு அதாவது உங்களுக்கு தெரியும் மக்கள் வங்கி விளம்பரம் போடும். மக்கள் மனமடைந்த வங்கி, மக்கள் வங்கி சொல்லுவாங்க. அப்படின்னு நீண்ட காலம் அதாவது அந்த நிறுவனத்தினுடைய கடந்த கால செயற்பாடுகளை கவனிக்க வேண்டும். நீங்கள் கடந்த கால செயற்பாடை பார்ப்பீங்க. நிறுவனத்தினுடைய நிதி நிலைமை அவதானிப்பீங்க. ஆண்டறிக்கையை பார்ப்பீங்க. ஆண்டறிக்கையெல்லாம் வந்து பார்த்தா விளங்கு என்ன நடக்குதுன்னா அந்த வங்கியில பார்ப்பீங்க. நிறுவனத்தின் நிதி நிலையை பார்க்கணும், கடந்த கால செயற்பாட்டை பார்க்கணும், அடுத்தது அந்த முகாமைத்துவ பங்காளர்களை பார்க்கணும், அப்படியெல்லாம் பார்க்கணும். ஆனா இதனுடைய தீமை இந்த வைப்பு காப்புறுதி தீமை என்னன்னு சொல்லி கேட்டார்கள். சொல்றார்கள் இந்த வைப்பு காப்புறுதி இருக்கிற படியால
பொதுமக்களுக்கு வந்து கட்டாயம் தங்களோட பணம் கிடைக்கும் என்ற அடிப்படையில அந்த நிறுவனத்தை பற்றி அவதானிக்க மாட்டார்கள். அந்த வங்கியின் செயற்பாடு எப்படி இருந்து கடந்த காலத்துல, அதனுடைய தொழிற்பாடு எப்படி இருந்தது, அதன் முகாமித்த பங்காளர்கள் யார், வங்கி எங்க ஒண்ணு முதலீடு செய்து அதை பற்றி அவதானிப்போம். நான் உண்மையை படி செய்யறேன்னு சொன்னேன். ஆனா இந்த வைப்பு காப்பீடு திட்டம் இருக்கிற படியால வந்து பொதுமக்கள் அந்த நிறுவனம் பற்றி அதிகம் வந்து அக்கறை செலுத்தாமல் தங்களோட வைப்பு செய்யற தங்களோட பணத்தை கொண்டு வைப்பு செய்யறான்னு சொல்லப்படுது. இது வந்து தீமையை நடக்கப்படுது. இந்த வைப்பு காப்பீடு திட்டம் இல்லாவிட்டால் பொதுமக்கள் அதிக அளவில் அந்த நிறுவனத்தை பற்றி ஆய்வு செய்வார்கள். நிறுவனம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, யாரும் ஆரம்பிக்கப்பட்டது, கடந்த காலத்துல நிறுவனத்தின் செயற்பாடு எப்படி இருந்துச்சு, ஏதாவது மோசடி ஈடுபட்டார்களா, ஏதாவது இதில் நிலைமை வந்து மங்களூரத்தில் நிலைமை அடைஞ்சுதா, அதெல்லாம் பார்க்கணும். ஆனா இந்த காப்பு திட்டம் இருக்கிறபடியால மக்கள் அதை அவதானிக்கிறது இல்லையா, அந்த நிறுவனம் பற்றி கூடுதலா வந்து ஸ்டடி பண்ணாமல் தங்களோட வைப்பு செய்ய முன் வருகிறார்கள். இது வந்து தீமைன்னு சொல்லி அழைக்கப்படுது. நன்மைகள்லாம் நிறைய இருக்கு இங்க. அதாவது வைப்பு காப்பீட்டுக்கு நன்மைன்னு சொல்லி பார்க்க போயிட்டு வைப்பாளர்களுக்கு தங்களோட பணத்தை முன்னிலை பெற்றுக்கொள்வதில் வந்து இந்த இதை விலக்கும் ஏற்படாது. கட்டாயம் தங்களை போட்ட பணத்தை முன்னிலை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அது நன்மை. தீமைன்னு சொன்னா வைப்பாளர்கள் கடந்த கால நிறுவனம் பற்றிய நிறுவனம் பற்றி தெரிந்து கொள்வதில் அக்கறை செலுத்துவதில் என்பது இது வந்து இதனுடைய தீமையின் அழைக்கப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். சொல்லுங்க. வைப்பு காப்புறுதின்றது ஒரு வணிக வங்கி, அது வந்து இன்னொரு வணிக வங்கிட்ட செய்யறதா சார், அல்லது மத்திய வங்கி அங்க செய்யறது? இது வந்து காப்புறுதி தானே பிள்ளைகள், இன்சூரன்ஸ் தானே பிள்ளைகள். வைப்பு காப்புறுதி இன்னொரு இன்சூரன்ஸ். எஸ், இன்சூரன்ஸ் தான் செய்யணும். அதாவது இந்த ஒரு குறித்த நிதி நிறுவனம் என்ன செய்யும் என்று சொன்னால், தங்களோட வைப்புகள் மீது இன்னொரு காப்புறுதி இருக்கா, இன்னொரு காப்புறுதி கம்பெனிக்கு வைப்பு செய்வாங்க. இந்த இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க, காப்புறுதி செய்வாங்க. அதாவது தங்களோட நிறுவனத்துக்கு வந்து ஏதாவது காரணங்கள் எதிர்பாராத விதமாக வந்து நிதி நெருக்கடி ஏற்பட்டு நிதி நிறுவனம் வந்து நட்டம் அடைகிற சந்தர்ப்பத்துல, அல்லது வைப்பாளருடைய பணத்தை மீள திருத்த சந்தர்ப்பத்துல இந்த வைப்பாளரோட பணம் கொடுக்கணும், இவ்வாறு பணம் கொடுக்கணும் என்ற ஏற்பாட்டு அடிப்படையில தங்களை அந்த கம்பெனி வந்து காப்பீடு செய்து கொள்வது. இந்த நிதி கம்பெனி எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிதி நெருக்கடியினை அல்லது நட்டத்தினை ஈடு செய்வதற்காக ஒரு காப்பீடு கம்பெனியில போய் காப்பீடு செய்து கொள்ளலாம் கிடையாது. இவர் காப்பீடு கம்பெனியில காப்பீடு செய்யணும் கிடையாது. மத்திய வங்கியில ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு வைப்பு செய்யணும். அது இங்க வந்து 2 நடவடிக்கைகள் ஒன்று பார்க்கிறோம். ஒன்று வந்து மத்திய வங்கி மேற்பார்வை செய்து கட்டப்படுறது, அது ஒன்று. ஏன்னு சொன்னா மத்திய வங்கி தான் எல்லா வங்கிகளுக்கும் பொதுவானதாக காணப்படுறது, பொறுப்பானதாக காணப்படுறது. 2ஆம் சொல்லப்பட்டது காப்புறுதி, இன்சூரன்ஸ் போல டிபாசிட்ஸ் சொல்றாங்க. காப்புறுதி கம்பெனி தான் காப்பீடு செய்ய முடியும். வங்கிகளை காப்பீடு செய்கின்றது உங்களுக்கு தெரியும். இப்ப சொல்ல பாருங்க, காப்புறுதி என்பது சொத்துக்களுக்கு காப்பீடு செய்யறாங்க, ஆயிலுக்கு காப்பீடு செய்யறாங்க. காப்பீடு கம்பெனி செய்து கொள்ளும். இது உங்களோட பாருங்க, வங்கிகளையும் காப்பீடு கம்பெனி காப்பீடு செய்யுது. அதே போல உதாரணத்துக்கு காப்பீடு கம்பெனி ஒன்று தானே இலங்கையில் பாருங்க, இது சிலிங்கோ இன்சூரன்ஸ் சொல்லுவோம். சிலிங்கோ இன்சூரன்ஸ் கூட வந்து தன்னை இன்னொரு காப்பீடு கம்பெனி காப்பீடு செய்து வச்சிருக்கு. சிலிங்கோ இன்சூரன்ஸ் இருக்குதான், சிலிங்கோ இன்சூரன்ஸ் இலங்கை காப்பீடு கூட்டுத்தாபனம். அதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா, தங்களையும் கொண்டு போய் இன்னொரு காப்பீடு கம்பெனி காப்பீடு செய்து கொள்ளும். அது ரீ இன்சூரன்ஸ் சொல்றாரு, ரீ இன்சூரன்ஸ், அது மத காப்பீடு அல்ல மேல் காப்பீடு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அவர்களுக்கும் ஆபத்து ஏற்படும் தானே பிள்ளைகள், அவர்களுக்கும் லிங்கோ இன்சூரன்ஸ் கம்பெனி கூட இழப்பீடு ஏற்படலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய சுனாமி ஏற்படுது, பூகம்பம் ஏற்படுது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இவ்வாறு ஏற்படுத்த பொழுது தங்களோட வாடிக்கையாளருக்கு எல்லாருக்கும் காசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னா என்ன செய்யும், அந்த கம்பெனியா கொடுக்க முடியாது போக முடியாது. காப்பீடு கம்பெனியின் பாலிசியின் சிஸ்டம் எப்படின்னு சொன்னா இந்த அதாவது இந்த நட்டத்தை பரவலாக்குறது பிள்ளைகள், நட்டத்தை வந்து பரவலாக்குறதா இது இந்த காப்பீடு கம்பெனி வேலை. பாருங்க தெரியும், உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டது என்று சொன்னா பிள்ளைகள், அந்த 1 லட்சம் ரூபாய் நட்டத்தையும் வந்து எப்படி கொடுக்குன்னு சொன்ன பாருங்க. எல்லா 1 லட்சம் தங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த பாலிசி ஹோல்டர்ஸ் தானே, பாலிசி ஹோல்டர்ஸ் கலெக்ட் பண்ண காசு ஒவ்வொரு ரூபாய் கலெக்ட் பண்ணி இந்த ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாது. ஆக இந்த
குறித்த நிறுவனத்துக்கு குறித்த எக்ஸன் நபருக்கு ஏற்படும் நட்டத்தை வந்து எல்லாருடையும் பங்கீடு செய்யுது. அளவு பங்கு பல்வேறுபட்ட காப்புறுதி உரிமையாளரிடமிருந்து அதாவது பாலிசி ஹோல்டர்ஸ் காப்புறுதி பாலிசி ஹோல்டர்ஸ்ல இருந்து கொஞ்சம் தொகை எடுத்துக்கொள்ள அது நான் கலைப்போம் பிரீமியம் சொல்ல முடியும். பிரீமியம் அதை கலெக்ட் பண்ணி குறித்த நபருக்கு குறிப்பிட்ட துறை ஒரு நபருக்கு ஏற்படுத்துவதில்லை அவருக்கு கொடுக்கும் காசா கொடுக்கும். இவ்வாறுதான் பல்வேறுபட்ட நபர்களிலிருந்து திரட்டப்பட்ட நிதியைத்தான் அந்த நட்டம் ஏற்படும் நபருக்கு வந்து காசா கொடுக்கும். இதான் இந்த காப்புறுதி தத்துவம் சொல்றாங்க. பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ் அழைப்பாங்க. இங்க சொத்துக்களுக்கும் காப்புறுதி செய்யலாம், ஆயுளுக்கும் காப்பு செய்யலாம். சொத்துக்களுக்கு காப்பு செய்து இழப்பு ஏற்பட்டா அந்த இழப்பீட்டு தொகை முழுவதும் வழங்கப்படும். ஆயுளுக்கு காப்புறுதி செய்யணும்னு சொல்றாங்க. ஆயுளுக்கு இழப்பு ஏற்பட்டால் இழப்பு அளவிட முடியாது. எனவே அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எவ்வளவுக்கு நாங்கள் ஒப்பந்தம் செய்தோமோ அந்த தொகையை விட மேலும் வட்டியெல்லாம் கொடுக்கப்படவில்லை. ஆயுள பெறுமதி நாங்கள் மாறியிருக்க முடியாது. ஆகவே ஆயுளுக்கு இழப்பு ஏற்பட்டால் அந்த ஒப்பந்த தொகையில் ஒரு வட்டியும் வழங்கப்படும். என்னன்னு சொன்னா ஆயுள் காப்பீடு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா தான் காணப்படும். அடுத்தது விபத்து காப்பீடு அவ்வாறு இல்லை. விபத்து ஏற்பட்டா மட்டும்தான் காப்பீடு. சொத்துக்களுக்கு விபத்து ஏற்பட்டா மட்டும்தான், இழப்பீடு ஏற்பட்டா மட்டும்தான் காப்பீடு கம்பெனி இழப்பீட்டை வழங்கும். அந்த சொத்துக்கள் இழப்பு ஏற்படாத காப்பீடு கம்பெனி இழப்பீட்டை வழங்க மாட்டாது. ஆனா ஆயுளுக்கு அவ்வாறு இல்லை. ஆயுளுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் சரி, இழப்பு ஏற்படாவிட்டாலும் சரி, இழப்பு ஏற்பட்டால் இழப்பீட்டு தொகை வழங்கும், இழப்பு ஏற்படாவிட்டால் ஒப்பந்த தொகை வழங்கும். ஆகவே ஆயுள் காப்பீடு வந்து ஒரு சேமிப்பாக காணும். ஒப்பந்த தொகையோட வட்டி பங்கு லாபம் போன்றதுல அறிந்து வச்சிருக்காங்க. ஓகே, ரைட். அது 4ஆம் கேள்வி பார்ப்போம். 4ஆம் கேள்வி பணத்திற்கான கேள்விக்கான நோக்கங்கள் மற்றும் அவையின் அணிகோவைகள் யாவைன்னு கேட்டுங்க. பணத்துக்கான கேள்வியின் நோக்கங்கள் மற்றும் அவையின் அணிகோவைகள் யாவைன்னு கேட்டுங்க. பணத்துக்கான கேள்வி நோக்கங்கள் சொல்லுங்க பாப்பா பிள்ளைய. பணத்துக்கான கேள்வியின் நோக்கங்கள், டிமாண்ட் ஃபார் மணி, எம்டின்னு பார்க்கணும் பிள்ளைய. பணத்துக்கான நோக்கங்கள் யாவை? பணத்துக்கான கேள்வியின் பிரிவுகள் யாவைன்னு பாக்குறீங்களா பிள்ளைய? பணத்துக்கான கேள்வி, பணத்துக்கு 3 வகையான கேள்வி ஏற்படும் சொன்னீங்க. அவை பணத்துக்கான நோக்கங்கள். சொல்லுங்க பாப்போம் பிள்ளைய. டிமாண்ட் ஃபார் மணி கொடுக்கல். எஸ் சொல்லுங்க. கொடுக்கல் வாங்கலுக்கான கேள்வி, நோக்கத்துக்கான கேள்வி, முன்னெச்சரிக்கை கேள்வியும் மற்றது உத்தேசத்துக்கான கேள்வி. சொல்லுங்க பாப்போம் பிள்ளைய. விளக்க நோக்க கேள்வி, உத்தேச நோக்க கேள்வி, முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி. எஸ், கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி. எம்டி வந்து எம்டி சொன்னா எம்டி வந்து எம்டின்னு சொல்லுவோம், டிமாண்ட் ஃபார் மணி என்று சொல்லுவோம். இந்த 3ஆ பிரிக்கலாம்னு பார்த்த நீங்கள் என்ன சொன்னாங்க? டிடி டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் சொன்னாங்க. கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி டிடி சொன்னபடி சரி. மற்ற சொன்னாங்க ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொன்னாங்க, எஸ்டின்னு சொன்னாங்க. ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட், ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட், ப்ரீகாஷன் டிமாண்ட் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு நோக்க கேள்வி பார்க்கணும். ஓகே, ரைட். இந்த கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை பிள்ளைகள்? அதான் சொல்ல, அதான் இந்த அணி நிறுத்தப்பட்டது. அது அணிகோவைகளா? அணிகோவைகள் யாவை? பணத்துக்கான கேள்விக்கான நோக்கங்கள் என்ன? 3 நோக்கம் சொன்னீங்க. 3 நோக்கங்கள். டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் சொன்னீங்க, ப்ரீகாஷன் டிமாண்ட் சொன்னீங்க, ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொன்னீங்க. ஓகே, அதே போல
மற்றும் அவை அணிகோவைகள் என்று கேட்டுக்காங்க. அணிகோவை என்றா தீர்மானிக்கின்ற காரணிகள். இந்த கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை சொல்லுங்க பாப்பல. கொடுக்கல் அதாவது நான் கேட்ட கேள்வி சொல்லுங்க. கேள்வி நான் நேரடியாக கேட்கிறேன். கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி என்று சொன்னால் என்ன? அதனை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதற்காக ஏற்படக்கூடிய கேள்விதான் கொடுக்கல் வாங்கல்களுக்கான கேள்வி எனப்படும். அதன் தீர்மானம் வந்து பொருட்கள் சேவைகளின் விலைகள். சொல்லலாம். பொதுவில் மட்டமும் சொல்லலாம். பொதுவில் மட்டமும் தீர்மானிக்கின்றது. வேறு என்ன சொல்லுவீங்க? வருமானம் தீர்மானிக்கும். சரி, வருமானம் சாரி சொல்லுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு salary வந்து ஒரு 3 lakhs கிடைக்கும் சொல்லுங்க. 3 lakhs salary கிடைக்கும். அவ்வளவுத்தையும் நீங்கள் அவ்வளவுத்தையும் செலவழிக்க முடியுமா பிள்ளையா? உங்களோட வருமானத்தையும் நீங்கள் செலவழிக்க முடியுமா? உங்களோட 3 லட்சம் ரூபாயை நீங்க செலவழிக்க முடியுமா? இன்கம் எவ்வளவு செலவழிக்க முடியும் உங்களால? அரைவாசி கிட்டது. அரைவாசி. ஏன் 3 லட்சம் நடக்கிறீங்க சேமிக்க போறீங்க சொல்ல பாருங்க. அப்படியே சொல்ல பாருங்க. ரைட். நான் சொல்ல வாங்க சொன்ன பிள்ளையார். சரி, உங்களோட வருமானம் ஒரு 3 லட்சம் சொல்லுவாங்க. நாங்க இந்த 3 லட்சம் ரூபாயை நீங்க வீட்டுக்கு கொண்டு போக முடியுமா? பேங்க்ல இருந்து 3 லட்சம் salary உங்களுக்கு. salary முழுவதையும் வீட்டுக்கு கொண்டு போக முடியுமா பிள்ளைகள்? முடியுமா நேரடியாக? என்ன கட்டணும் நீங்க உடனடியா? என்ன கழிச்சு வருமா உங்களுக்கு முதல் அதுல இருந்து? வேற இன்னொன்று இருக்கு. 3 லட்சம் 2.5 மேல கூட அது கழிக்கணும். டாக்ஸ் கழிக்கணும். டாக்ஸ் பிள்ளைங்க வருமானத்தை எல்லாத்தையும் நாங்கள் கழிக்கணும். வருமானம் முழுவதும் செலவழிக்கிறார்கள். வருமானத்திலிருந்து முதல் வட்டி கட்டணும். சாரி, வட்டியில் டாக்ஸ் கட்டணும். நாங்கள் வரி கட்டணும். வரி அதான் உண்மையானது. இன்கம்ல இருந்து வருமானத்திலிருந்து வரி கழிச்சா கூட வார காசு தான் பிள்ளை நீங்க செலவழிக்கலாம். ஒரு salary வந்து 3 lakhs இருக்கும் பிள்ளை போட்டு salary போட்டு 3 lakhs போட்டு வைக்கலாம். அதுல இருந்து டாக்ஸ் கழிக்கப்படும். அந்த வருமானத்திலிருந்து டாக்ஸ் கழிக்கப்பட்ட வார தொகைதான் பிள்ளைகள் என்ன சொல்லுவோம் நாங்கள்? என்ன சொல்லலாம் பிள்ளை? நாங்கள் செலவிடத்தக்க வருமானம் என்று சொல்லுவோம். செலவிடத்தக்க வருமானம். டிஸ்போசபிள் இன்கம் சொல்ல முடியும். டிஸ்போசபிள் இன்கம் சொல்லி கேள்விப்பட்டோம். ஏன்னா அதாவது வருமானத்திலிருந்து வரி கழிக்கப்பட்ட வருமானத்திலிருந்து வரி கழித்தால் வருகிற வருமானம் பிள்ளைகள் செலவிடத்தக்க வருமானம். அதனால சொல்லும் டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம். ஆகவே உங்க சொன்ன மாதிரி என்ன சொன்னீங்க? முதலாவது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி. சொன்ன சரி, கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி என்பது நாங்கள் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதற்காக வைத்திருக்கின்ற பணத்தை நாங்கள் சொல்லுவோம் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி. டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் சொல்லிட்டீங்க. இந்த டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் தீர்மானிக்கிற காரணி சொன்னீங்க வருமானம் என்று சொன்னீங்க. வருமானம் தீர்மானிக்கும். வருமானம் அதாவது உங்களுக்கு அதாவது உங்களோட நீங்கள் காசு வச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு 10,000 ரூபாய் காசு உங்களோட பாக்கெட்ல இருக்கும். இந்த 10,000 ரூபாயை வந்து நீங்க செலவழிக்க போறது இல்லை, பொருட்கள் வாங்க போறது இல்லை. 10,000 ரூபாயில வந்து ஒரு 3,000 ரூபாயோ 4,000 ரூபாயோ வந்து நீங்கள் பொருட்களை வாங்குறதுக்கு வச்சிருப்பீங்க. இது வந்து இது சொல்லப்போது டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் சொன்னீங்க. இது தீர்மானிக்கிற காரணிகள்ல ஒன்று சொன்ன நீங்கள் நாட்டின் விலைமட்டம் உயர்வாக இருக்கின்ற பொழுது நீங்கள் இந்த பொருட்கள் சேவை வச்சுட்டு வாங்கறதுக்காக செலவு அதிகமாக. அதாவது நீங்கள் 2010ஆம் ஆண்டு வச்சிருந்த பணம் வேற, 2015ஆம் ஆண்டு வச்சிருந்த பணம் வேற, 20 லட்சம் பணம் வேற. ஆகவே விலைமட்டம் அதிகரிக்கின்ற பொழுது உங்களோட கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விகளுக்கு பணமும் மாற்றம் அடையும். சரி, ஆகவே நீங்கள் சொல்லணும் என்ன சொல்லணும்னா கொடுக்கல் வாங்கல் நோக்கத்தில் தீர்மானிக்க காரணங்கள் சொல்லியிருக்க சொல்லலாம். வருமானம் சொல்லலாம். வருமானம் சொல்றதை விட நீங்க சிறப்பாக
டிஸ்போசபிள் இன்கம் சொன்னாலும் சிறப்பா இருக்கும். அதாவது செலவிடத்தக்க வருமானம் சார் அப்படின்னு மெய் சொல்லுவாங்க. வருமானம் மெய் வருமானம் மெய் வருமானம் சொல்லுங்க. அது ரியல் இன்கம் சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு சம்பளம் தெரியும், பிரச்சனை இருக்காது. அந்த ரியல் இன்கம் சொன்னா பிள்ளைகள் அந்த பண வருமானம் உங்களுக்கு சொல்லும் 3 lakhs உங்களுக்கு வருமானம் சாலரின்னு சொல்லுவாங்க. 3 lakhs வருமானம். அதுல வந்து உங்களுக்கு ஒரு 25,000 டேக்ஸ் சொல்லுவாங்க நாங்க. அப்ப 275,000 வந்து உங்களுக்கு கையில் கிடைக்குது. இதுதான் பிள்ளைகள் டிஸ்போசபிள் இன்கம் சொல்லுவாங்க. இன்கம் 300,000 பட் டிஸ்போசபிள் இன்கம் 225,000. இது வந்து 275,000 வந்து சொன்னது வந்து செலவிடத்தக்க வருமானம். இது வந்து பிள்ளைகள் நாமினல் இன்கமா இருக்கும் பிள்ளைகள். நாமினல் இன்கம் அப்படின்னு சொன்னால் நாமினல் இன்கம் சொன்னால் பேரளவிலான வருமானம் சொல்லுவாங்க நாமினல் இன்கம். இதுல ரியல் இன்கம் சொன்னால் மெய் வருமானம். ரியல் இன்கம் சொன்னால் மெய் வருமானம் சொன்னா பிள்ளைகள் இந்த 275,000ல நீங்கள் எவ்வளவு பொருட்களை வாங்கலாம். அதாவது இந்த பண வருமானமும் நாமினல் இன்கம் ஒன்று. பண வருமானம் இன்கம் இந்த அதாவது இந்த பண வருமானத்தினை கொண்டு கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்கள் செய்வதின் அளவுதான் பிள்ளைகள் இந்த ரியல் இன்கம். ரியல் இன்கம் அதாவது ரியல் இன்கம் சொன்னால் மெய் வருமானம். இந்த பண வருமானத்திலிருந்து பணவீக்கத்தை கழிக்கணும். பண வருமானத்திலிருந்து பணவீக்கத்தை கழிச்சுங்கன்னு சொன்ன வருவது வந்து மெய் வருமானம் என்று சொல்லுவாங்க. பண வருமானத்துக்கு மெய் வருமானத்தினுடைய வேறுபாடு வந்து பணவீக்கம். உங்களுக்கு பணம் உங்களோட காத்தான்னு சொன்னா உங்களோட அப்பா அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட வருமானம் குறைவு. ஆனா அவர்கள் வந்து வச்சுக்க சொத்துக்கள் வந்து அதிகமாக காணப்படும். பாருங்க உதாரணத்துக்கு உங்களோட தாத்தா அந்த காலத்துல வந்து அவர் வந்து ஒரு நெல் மூட்டை வித்தாருன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு நெல் மூட்டை அரிசி மூட்டையை வித்தாருன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு தங்கம் வாங்கக்கூடிய மாதிரி இருந்தாப்ல அந்த காலத்துல. ஒரு பவுன் வாங்கலாம் பிள்ளைகள், ஒரு பவுன் வாங்கியிருக்கார். இப்ப எத்தனை மூட்டை அரிசி விற்கணும் பிள்ளைகள் தங்கம் வாங்கலாம்னு சொன்னா தங்கம் ஒரு 20 போயிட்டு பிள்ளைகள். உங்க அம்மா அந்த கால பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா தங்கம் வந்து ஒரு 20,000 இருக்கு. ஒரு தாத்தா அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2,000 5,000 போயிருக்க முடியும். ஆகவே அந்த வருமானத்தை அந்த காலப்பகுதியில அந்த பணத்தை கொண்டு கொள்ள செய்யக்கூடிய பொருட்களின் அளவு அதிகமா இருந்தது. இப்ப வந்து அந்த கொள்ள அளவு குறைவாக இருக்குது. 5,000 ரூபாய் பணத்தை கொண்டு நீங்க சந்தைக்கு போனீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு பேக் கொண்டு போகணும். இப்ப நீங்க 5,000 ரூபாய் பணம் கொண்டு போனா சின்ன ஷாப்பிங் பேக் போடுமே. ஆகவே அந்த பொருட்களின் அளவு குறைவடைந்து போகுது. ஆகவே ரியல் இன்கம் சொன்னா பிள்ளைங்கள் பண வருமானத்தினுடைய கொள்வன சக்தி தான் மெய் வருமானம்னு சொல்றோம். இந்த மெய் வருமானம் தீர்மானிக்கிற காரணி பணவீக்கம். ஓகே ஓகே சார். மெய் வட்டி என்ன சொல்லுங்க? மெய் வட்டி என்ன கருத்து பிள்ளைங்க? ரியல் இன்ட்ரெஸ்ட் மெய் வட்டி. நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரியல் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க பிள்ளைங்க. நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு ஒரே பார்த்தா சொல்லுங்க. வட்டி எது கொடுப்பீங்க? வட்டி எதுக்கு வழங்கப்படுறது? கடனுக்கு வட்டி கொடுப்பீங்க. வேற உங்களுக்கு தெரியுமா? எஸ் சொல்ல சரி. அதாவது 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபேக்டர் ப்ராடக்ட் 4 இருக்குது. லேபர், கேபிட்டல், ஆனர்ஷிப், லேண்ட் சொல்லுங்க. இடம் உழைப்பு மூலம் மேஷன் சொல்லுறாங்க. முதலுக்கு வந்து வட்டி கொடுக்குறது, கேபிட்டலுக்கு வட்டி கொடுத்துருக்கணும். ஓகே, இந்த மூலதனத்துக்கு கொடுக்கப்படுற வட்டின்னு சொல்லுவோம். மூலதனத்துல அங்கே இதில் கொண்டு போட்டாலும் வட்டி கிடைக்கும், பேங்க் போட்டாலும் வட்டி கிடைக்கும். ஆகவே இந்த நாமினல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுறாங்க. அதாவது முதலீடுகளுக்கு கிடைக்கிற வட்டி நாங்கள் சொல்லுவோம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் அது நாங்கள் பண வட்டியில கிடைக்கிறது. முதலீட்டை மேற்கொண்டதற்கு பண வட்டி கிடைக்கிற வட்டியை நாங்கள் பண வட்டின்னு சொல்லுவோம். இந்த பண வட்டியினுடைய கொள்வன சக்தி மெய் வட்டின்னு சொல்லுவோம். மெய் வட்டி எப்படி காண்பது? பண வட்டியிலிருந்து பண வீட்டத்தை கழித்தா கிடைக்கிறது மெய் வட்டின்னு சொல்லுவோம். அதே போல் தெரியும் நாமினல் வேஜஸ், ரியல் வேஜஸ், ஊழியம்,
ஊதியம் உற்பத்திக்கு பங்களிப்பு செய்வதற்காக வழங்கப்படுகிற பணம் அல்லது கூலியை நாங்கள் சொல்லும் நாமினல் வேஜஸ் சொல்லுவோம், பண கூலின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊதியம் உற்பத்திக்கு தனது பங்களிப்பை மேற்கொண்டதுக்காக உடலுள்ள ரீதியாக வந்து பங்களிப்பை மேற்கொண்டதுக்காக வழங்கப்படுகின்ற சன்மானத்தை நாங்கள் சொல்லுவோம் பணக்கூலின்னு சொல்லுவாங்க. இந்த பணக்கூலியினுடைய கொள்வன சக்தி மெய்கூலியாக மாற்றுவது நாமினல் வேஜஸ் ரியல் வேஜஸ் சொல்லி அழைக்கப்படுகின்றன. அது எல்லாமே பணவீக்கத்தை தான் நாங்கள் சீராக்கப்படும். இப்படி கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கப்படும். அடுத்த பாருங்க, அடுத்த கேள்வி கேட்டிருக்கணும். பணவீக்கம் தெரியும் உங்களுக்கு? அடுத்த கேள்வி என்ன போட்டுக்கணும்னு பார்ப்போம். கவனிங்க, மேலே அறிமுக உரையில் தரப்பட்டுள்ள ஏதேனும் சமநிலையற்ற ஒரு சூழலை தேர்ந்தெடுத்து இது பொருளாதாரத்தை எவ்விதத்தில் ஒரு பணவீக்கம் இன்ஃபிளேஷனரி இல்லாவிட்டால் பண சுருக்கமுடைய சூழலுக்கு இட்டு செல்லும் என்பதை விளக்குகன்னு கேட்டுக்க முடியாது. அதாவது பணவீக்கம் இன்ஃபிளேஷனரி பண சுருக்கம் என்பவற்றை விளங்கப்படுத்துதான் பிள்ளைகள். பணவீக்கம் எவ்வாறு ஏற்படும், பண சுருக்கம் எவ்வாறு ஏற்படும் என்று சொல்ல முடியுமா பிள்ளையா? பணவீக்கம் என்று சொன்னால் என்ன பிள்ளை, பண சுருக்கம் என்ன சொல்லப்படுது? இன்ஃபிளேஷனரி டீஃப்ளேஷன் கேட்டுக்கலாம். பண நிரம்பல் அதிகரிப்பதனூடாக பண வருமானம் அதிகரித்து அதனூடாக பொருட்கள் சேவைகளுக்கான விலையும் அதிகரித்து அதன் மூலம் பணவீக்கம் ஏற்படும் சார். பணவீக்கம் என்பது நாட்டின் பொது விலை மட்டமானது தொடர்ச்சியாக நீண்ட கால பகுதியில் அதிகரித்து சென்றால் நாங்கள் பணவீக்கம் என்று சொல்லுவோம். நீ சொன்ன மாதிரி பணவீக்கத்துக்கான காரணம் சொல்லலாம். நீங்கள் நாட்டில் பண நிரம்பல் அதிகரித்து தெரியும் பொது விலை மட்டம் சொல்லும் ஜெனரல் பிரைஸ் லெவல் பிள்ளைகள். அந்த பொது விலை மட்டம் சொன்னா பிள்ளைகள் அந்த சராசரி விலை மட்டம் பொருட்கள் சேவைகளுடைய சராசரி விலை மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து. ஏன்னா இந்த பணவீக்கம் சொன்னா பிள்ளைகள் திடீரென்று ஒரு மாதத்துல கூடி போட்டு குறைஞ்சா பணவீக்கம் சொல்றதுல நீண்ட கால பகுதியில தொடர்ச்சியா கூடிக்கொண்டு போகும். 2, 3, 4, 5, 6. ஆகவே அந்த பணவீக்கம் சொன்னா பிள்ளைகள் நாட்டில பொதுவிலை மட்டம் அதிகரித்து நாட்டில் பண நிரம்பல் அதிகரித்து பொதுவிலை மட்டமானது தொடர்ச்சியாக நீண்ட கால பகுதியில் அதிகரித்து செல்வதனை நாங்கள் பணவீக்கம் என்று சொல்லி நினைப்போம். பணவீக்கத்தின் ஊடாக உங்களுக்கு தெரியும் தானே. ஆகிய பண சுருக்கம் என்ன சொல்லுவீங்க? பண சுருக்கம் என்று சொல்லுவாங்க. கேட்டுக்காங்க பண சுருக்கம் என்று சொன்னால் என்ன? பண சுருக்கம் அப்படி சொல்லுவீங்களே மாற்றி சொல்லுவாங்க நீங்க அப்படின்னா. பண சுருக்கம் சொல்லுங்க. பண சுருக்கம் அப்படி சொல்ல மாற்றி விடுங்க. பண வீக்கத்துக்கு எதிரானது பண சுருக்கம். சொல்லுங்க பாப்போம். கேட்குதா கலைக்கிறது? குறித்த காலப்பகுதியில் பணவீக்கம் தொடர்ச்சியாக குறைவடைந்து செல்லுது. பொதுவிலை மட்டமானது சொல்லுங்க. பொதுவிலை மட்டம் தொடர்ச்சியாக குறைவடைந்து செல்லுது. தெரிந்த பொழுது ஏற்படுவது பணச்சுருக்கம் என்று சொல்லுவோம் நாங்கள். சரி, பணச்சுருக்கத்தின் பொழுது பணச்சுருக்கமா பிள்ளை பணவீக்கமா? நல்ல பணச்சுருக்கம் நல்லவன்னு சொல்றீங்களா? இல்ல சார், ரெண்டுமே சமநிலையில காணப்படும். ரெண்டுமே ரெண்டும் வந்து ஒரு ஒரு இந்த பணவீக்கம் இருக்கும். பணவீக்கம் இல்லாத பாருங்க, நீங்க பாத்துருப்பீங்க. அந்த பணவீக்கம் இல்லாவிட்டால் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மந்தம் வண்டி ஏற்படும். சொல்ல மந்தத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு பொருளாதார மந்தம் சொன்னா பொருளாதார மந்தம் ரிஷிஷன் அழைப்பாங்க. பொருளாதார எக்கனமே ரிஷிஷன் சொல்லுவோம். மந்த மனுஷன் நம்ம அது நல்லவில்லை. மந்த மனுஷன் ஒரு ஒரு இது இல்லை, ஒரு இல்லத்திலேயே வந்து ஒரு டல்லா இருக்கு. மந்த மனுஷன் சொன்னாங்க பொருளாதாரம் வந்து டல்லா இருக்கிறது, ரிஷிஷா இருக்கிறது வந்து நல்லது இல்லை பிள்ளைகள். ஒரு பூஸ்ட் வேணும் பிள்ளைகள். இப்போ எக்கானமி வந்து எப்பவும் வந்து ஒரு வேகமா இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும்.
இப்ப யாரு எப்படி இருக்கணும்னு சொன்னாங்களே, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க பணவீக்க காலத்துல இப்ப பாருங்க, பணவீக்க பாருங்க கொரோனா காலம் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட கடைக்காரரை பாத்தீங்கன்னா ஆக்டிவா இயங்குது பாருங்க. அவைகள் நிறைய வருமானம் கிடைக்குது. இப்ப வந்து காட்டுக்காரர் காட்டுக்காரர் வித்துக்காரர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடையை கூட்டிட்டு திறக்க பொருளை விலை அதிகமா இருக்குது, அதிகமா விற்பனை செய்யணும். ஆகவே அவருக்கு லாபம் அதிகமா காணப்படுது. லாபம் அதிகரிக்க உற்பத்தியாளர் என்ன செய்வாங்கன்னா அவங்க உற்பத்தியை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க பிள்ளைங்க. அது லாபம் இல்லைன்னு சொன்னா இது ஒரு விலை மட்டம் அதிகரிக்க இல்லை, இல்ல பொருள் விலை கூட இல்லை, பொருள் விலை கூடலன்றது அவருக்கு லாபம் குறைவா இருக்கு. ஆகவே உற்பத்தியாளர் பொறுத்தவரை, உற்பத்தியாளர் விவசாயம் சொன்னாலும் சரி, எந்த உற்பத்தியாளர் பொறுத்தவரையில தங்களுக்கு வந்து பொருட்கள் விலை அதிகரித்தா அதுக்கு லாபம் கூட கிடைக்கும். லாபம் கூட கிடைக்க தங்களோட உற்பத்தியை வந்து அதிகரிக்கும். உற்பத்தி பொருட்கள் அதிகரிக்கின்ற பொழுது அங்க என்ன பண்ணுன்னா பொருளாதாரம் வளர்ச்சி ஏற்படும். அங்க பொருட்கள் விலை எல்லாம் குறைந்து லாபமும் குறைஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து உற்பத்தியை தாங்கள் சுருக்க பார்ப்பாங்க. ஆகவே அந்த பணவீக்கம் வந்து ஒரு சிறிய அளவு இருக்க ஒன்று இல்லை. பணவீக்கம் சிறிய அளவில் இருக்கணும், அனுமதிக்கப்பட்டது 5% உள்ளதான் இருக்கணும். உயர்வாக இருக்கக்கூடாது, உயர்வாக இருக்கக்கூடாது. ஆகவே எல்லா பொருளாதாரத்திலும் வந்து ஒரு குறைந்த அளவு பணவீக்கத்தை நாங்கள் அனுமதிக்கலாமல் செய்யாது. சரி, டவுட் இருக்காது. ஆகிய பண சுருக்கம் பணவீக்கம் சம்பந்தமாக கேள்வி உங்களுக்கு கேட்கப்படலாம். அதுக்கு விடையிடுறது தயாரா இருக்கணுமா? சரி, இப்படி கேள்வி கேட்பாங்க பிள்ளைகள். பண சுருக்கம் இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து பிள்ளைகள் பண சுருக்கம் இருக்கின்ற பொழுது அல்லது பொருளாதார மந்தம் இருக்கின்ற பொழுது அதனை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் பிள்ளைகள்? அதாவது பொருளாதாரத்தில் வந்து பிள்ளைகள் பணச்சுருக்கம் இருக்குது, பணச்சுருக்கம் அல்லது பொருளாதார மந்தம் இருக்கின்ற பொழுது இதனை எவ்வாறு நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் பிள்ளைகள்? அரசாங்கம் என்ன செய்ய ஒன்பது வந்து அரசாங்கம் என்ன செய்ய ஒன்பது என்ன செய்வாங்க அரசாங்கம்? வரி வருமானங்களை குறைக்கிறது சார். வரி வருமானம், எஸ் எஸ் ரைட். வரி வருமானம் குறைந்தால் அங்கால் என்ன நடக்கும் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. வரி வருமானம் குறைந்தால் அது அடுத்த என்ன நடக்கும்? அங்க என்ன கூடும்? பொருட்களுக்கு வரி குறையுது. என்ன கூடுவாங்க சொல்லுங்க. என்ன அதிகரிக்கும்? பொருட்கள் விலையா சார்? இல்ல இல்ல இல்ல, பொருட்கள்ல கேள்வி கூடும். கேள்வி கூடுனா பிள்ளைகள் அங்க என்ன அதிகரிக்கும்? அங்கால மக்கள் சார் என்ன நடக்குமாங்க சொல்லுங்க. என்ன நடக்கும்? கேள்வி கூடும். அப்ப கேள்வி கூடும் அப்படி அங்க என்ன நடக்குது? சி கூடும். சி தெரியுமா? சி சொன்னாங்க சி ஃபார் கன்சம்ப்ஷன். சி ஃபார் கன்சம்ப்ஷன். ஆகவே கன்சம்ப்ஷன் கூடும் பிள்ளைகள். நுகர்வு அதிகரிக்கும். நுகர்வு அதிகரிக்கும். அங்க நுகர்வு அதிகரித்தார் பிள்ளை. அங்கால முதலீடு அதிகரிக்கும் பிள்ளைகள். முதலீடு அதிகரிக்கும். கன்சம்ப்ஷன் கூடிச்சுதானே, நல்லா சாப்பிடறோம், நல்லா செய்யறோம், டிமாண்ட் கூடும். அப்ப கன்சம்ப்ஷன் கூடுனா அங்கால நடக்கும் முதலீடு கூடும். முதலீடு கூடும் அங்கால நடக்கும் அங்கால ஏற்றுமதி கூடும் பிள்ளைகள். ஆகவே இப்படி எங்கட எல்லாமே அதிகரிக்கும் அங்கால. அதாவது அந்த கேள்வி தூண்டல் கேள்வி அப்படி கூடும் பிள்ளைகள். அதாவது சொல்லும் y plus c plus x plus பாத்தீங்கன்னா படிச்சிருக்கீங்க. y equal c plus i plus g plus x minus பாத்தீங்களா? அதாவது நுகர்வு கூடுனா கன்சம்ப்ஷன் கூடும். கன்சம்ப்ஷன் கூடைக்கு அங்கால முதலீடு கூடும். அப்படி அங்கால அரசாங்க செலவு கூடும். அரசாங்க செலவு கூடைக்கு ஏற்றுமதி கூடும். இப்படி எல்லாம் அந்த அக்ரிகேட் டிமாண்ட் சொல்லப்படுது. EDன்னு சொல்ல அக்ரிகேட் டிமாண்ட் மொத்த கேள்வி பொருளாதாரத்துல மொத்த கேள்வி அதிகரிக்கின்ற பொழுது அந்த பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையும் சொல்லுவாங்க. ஆகவே உங்களுக்கு தெரியும் நுகர்வு வந்து முக்கியம் இல்லையா, கன்சம்ப்ஷன் முக்கியம். இப்ப உதாரணம் சொல்லுறாங்க, உங்களோட ஸ்கூல்ல ஒரு கடை போட்டுட்டோம். கடை போட்டா மக்கள் என்ன சொல்லணும்னு சொன்னா செலவழித்து சாப்பிட வேணும். ஒரு ஹோட்டல் போட்டோம், ஒரு உணவு சாப்பாடு கடை போட்டோம்னு சொன்னா மக்கள் என்ன சொல்லணும்? அங்க போய் சாப்பிட்டு போய் செலவழிக்க வேணும். அங்க போய் செலவழிச்ச டைம்ல அந்த அந்த உணவகம் அந்த ஹோட்டலுக்கு அந்த தொழில தொடர்ச்சியா ஆரம்பிக்கும். எப்படி தங்கப்படுறது எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். இப்ப எல்லாரும் அந்த ஹோட்டல்ல போகாமல்
வீட்டை இருந்து சாப்பிடணும் சொன்னால் அந்த கொட்டை காணிச்சு தான் தொழில் கட்ட முடியாது. ஆகவே இப்ப கன்சம்ஷன் தான் முக்கியம் பிள்ளைகள், நுகர்வு முக்கியம். கன்சம்ஷன் ஒரு பொருளாதாரத்துல கன்சம்ஷன் இல்லைன்னு சொன்னா பிள்ளைகள் அந்த பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையாது. செலவழிக்கும் நாங்களும் செலவழிக்க வேணும். செலவழிக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மெக்டொனால்ட்ஸ் இல்லை, KFC இல்லை. ஏன்னு சொன்னால் அதை பார்க்கணும், இந்த இடத்துல போட்டா பொதுமக்கள் பொருட்களை வாங்க வருவார்களா? அந்த KFC மெக்டொனால்ட்ஸ் வந்து கிராமத்துக்கு போக மாட்டாங்க, வில்லேஜுக்கு வர மாட்டாங்க. அவங்க போய் டவுனுக்கு தான் இருப்பாங்க. ஏன்னு அது தெரியும், சிட்டி பார்க்க மக்கள்லாம் கூடுதலா இந்த பொருட்களை செலவழிச்சு கொள்ள செய்வார்கள். அதனால சிட்டியில இருக்கிறது அப்படியான கிடையாது. இது வந்து கிராமங்களுக்கு வில்லேஜுக்கு வர மாட்டாங்க. ஆகவே அங்க நுகர்வு முக்கியம். உங்களுக்கு தெரியும், இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் எல்லா நாடுகளும் எல்லா நாடும் அக்கறையா இருக்குது. சைனா பார்த்து சைனா எல்லா நாடும் அக்கறை. என்ன காரணம்? இந்தியா பார்த்தா மாஸ் கன்சம்ஷன், ஏராளமான நுகர்வு இருக்குது. ஒரு கம்பெனி தங்களோட அந்த ஒரு பிராண்ட் வந்து இந்தியாவில் போய் கால் பதிச்சா அங்க வந்து நிறைய நுகர்வோர் இருக்கு. இலங்கையில கணக்கு குறைவு. ஆகவே கன்சம்ஷன் தான் மிக மிக முக்கியமா காணப்படும். அதாவது கேள்வி பக்கத்தை நாங்கள் அதிகரிக்கணும், கேள்வியை கூட்டணும். பொருளாதார மந்த நிலைமை அல்லது பண சுருக்கம் இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் கேள்வியை தூண்டுவோம். அதாவது அரசாங்கம் செலவழிப்போம். அரசாங்கம் செலவழித்தால் அந்த காசு பொதுமக்களை சேரும். பொதுமக்களை போச்சுன்னா பொதுமக்கள் பொருட்களை கேள்வி கூட்டுவேன். கேள்வி கூட்டேக்க அங்கே கன்சம்ஷன் கூடும். அப்போ பொதுமக்கள் கேள்வி அதிகரிக்கின்ற பொழுது அந்த நிறுவனம் தொடர்ச்சியாக உற்பத்தி மேற்கொள்ளும், உற்பத்தி கூடும். ஆகவே அப்படித்தான் ஒரு நிறுவனம் வந்து ஒரு பொருளாதாரத்துல காலம் வந்த பொழுது அந்த நிறுவனத்துக்கு நுகர்வு அந்த டிமாண்ட் இருக்கும். டிமாண்ட் இல்லைன்னா அந்த நிறுவனம் சந்தையிலிருந்து விலகி போயிடும். சரி, உங்களுக்கு இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவேன், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இந்த பேண்டமிக் காலத்துல வந்து சடுதியாக வளர்ச்சி அடையுது. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிறைய வருமானத்தை பெற்றுக்கொள்ளுது, நிறைய வருமானம் ஃபார்மசிஸ் எல்லாம் மருந்து கம்பெனி எல்லாம் பயங்கர லாபத்தில் வச்சுருக்கு இந்த காலத்துல. அதே போல கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து நிறைய டெலிகாமோ மொபைல் எல்லாம் வந்து நிறைய வருமானத்தை பெற்றுக்கொள்ளுது இந்த காலத்துல. அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க அவைக்கெல்லாம் வந்து லாபம் கூடுதலாக காணப்படுது. உங்களுக்கு தெரியும், இந்த இதுல பார்மசிக்கல் கம்பெனி இதெல்லாம் வந்து நல்ல லாபம் கொடுத்துருக்கு இந்த காலத்துல. ஏன்னா அவைக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. அவை இது நல்ல விஷயம், இது அவைக்கு நல்ல விஷயம் தான் இது. அந்த கம்பெனி தங்களோட உற்பத்தியை மீண்டும் விரிவாக்கும். ஓகே பிள்ளைகள், ஏதாவது கேள்வின்னு சொன்னா சொல்லுங்க. நான் அடுத்த வகுப்புல இதை விளங்கப்படுத்த அதிகமாக வந்து கேள்வி இருக்கா? பிள்ளைகள் ஏதாவது கேட்க வேண்டியிருக்கா? ஓகே பிள்ளைகள், அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போமா? ஓகே பிள்ளை, தேங்க்யூ.